அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களின் எழுத்தில் உருவாகும் உன்னை விடமாட்டேன். இந்த உன்னை விடமாட்டேன் அத்தியாயம் 1. அது ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி. பெயர் பலகை தாங்கி நிற்கும் மதில் சுவருக்கு முன்பாக அகலமான தார்ச்சாலை. அதன் மேல் தேங்கி நிற்கிறது டவுன் பஸ் 1. பூக்கூடையில் இருந்து கவிழ்க்கப்படும் பூக்களைப் போல பஸ்ஸிலிருந்து உதிர்கிறார்கள் இளம் பெண்கள். அதில் தனியாக தெரிந்தால் ஐஸ்வர்யா. இப்பொழுதெல்லாம் எந்த கல்லூரி மாணவி புடவை கட்டுகிறார்கள்? சல்வார், மிடி, ஜீன்ஸ், இதுதானே இன்று அவர்களின் வசதிக்குரிய ஆடை. ஆனால் ஐஸ்வர்யா பாவாடை தாவணியையும் புடவையையும் விடுவதாக இல்லை. அதோடு அவளை பார்க்கும்போது அழகு அள்ளி கொட்டியது. ஐஸ்வர்யாவை நிதமும் பார்ப்பதற்கென்றே செல்வம் கல்லூரி வாசலில் பஸ் ஸ்டாப்புக்கு பல அடி தள்ளி நின்று கொண்டிருப்பான் ஒருவன். இன்றும் அவளது தரிசனம் முடித்த நிலையில் அவன் திரும்பி போக தொடங்கினான். எப்படி ஐஸ்வர்யாவுடன் பேச்சை ஆரம்பிப்பது, காதலை வளர்த்துக் கொள்வது என்பதுதான் அவனுக்கு தெரியவில்லை. நிறைய சினிமாக்கள் எல்லாமே காதலைத்தான் கட்டிக்கொண்டு அழுகின்றன. அதற்காக உறுப்புகளையே வெட்டி கொள்ளும் அளவிற்கு கதைகள் போய்விட்டன. இவைகளை எல்லாம் அவனும் பார்த்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்கு ஆரம்பம் தெரியவில்லை, பிடிபடவில்லை. எப்படியோ ஐஸ்வர்யா ராயை பற்றிய பயோடேட்டாவை கண்டுபிடித்து விட்டான். பிறந்த நாள், தேதி, நட்சத்திரத்தில் இருந்து அவளுக்கு கோதுமை உப்புமா பிடிக்கும், க்ளோஸ்அப் பேஸ்டில்தான் பல்விளக்கல், இஷ்ட தெய்வம் விநாயகர் என்பது வரை பலவற்றை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் அவளுடனான காதலுக்கான ஓப்பனிங்கைத்தான் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. நிறைய கடிதங்கள் எழுதி எடுத்துக்கொண்டு வந்த போதும் கொடுக்க தைரியம் வரமாட்டேன் என்கிறது. கிட்டே நெருங்கவே பயமாக இருக்கிறது. நெஞ்சம் படபடக்கிறது. உடம்பு குளித்த மாதிரி வியர்த்து போகிறது. ஏன் என்றே தெரியவில்லை. அவன் ஐஸ்வர்யா பற்றிய எண்ணத்தின் புழுக்கத்தில் இருக்கிறான். ஒரு பளபளப்பான சாண்ட்ரோ கார் ஒன்று அந்த பஸ் ஸ்டாப் அருகே வந்து நின்றது. உள்ளிருந்து ஐஸ்வர்யா போலவே பாவாடை தாவணி என்கிற பாரம்பரிய உடையில் இறங்கினாள் ஒரு பெண். யார் இது புதிதாக? செல்வத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுநாள் வரையில் இந்த கல்லூரியின் வாயிலில் இப்படி ஒரு பெண்ணை பார்த்ததே இல்லையே. அவன் கேள்விகளோடு அவளை பார்க்கும்போது அந்த பெண் கல்லூரியின் உட்புற சாலையில் நடந்து முகப்பு கட்டிடத்தில் நுழைந்து மறைந்தும் போனாள். காரும் விட்டுவிட்டு போய்விட்டது. மெயின் கேட் காவல்காரன் கேட் அருகே இருந்தபடியே செல்வத்தை ஒரு பார்வை பார்த்தான். செல்வமும் புரிந்து கொண்ட மாதிரி கிளம்ப தொடங்கினான். இனி மறுநாள் காலையில் செல்வத்தை கட்டாயமாக அங்கு பார்க்கலாம். இல்லாவிட்டால் மாலையிலேயே கூட பார்க்கலாம். அந்த புதிய பெண் ஐஸ்வர்யா ராயின் வகுப்புக்குள் தான் நுழைந்தாள். கூடவே ஒரு அட்டெண்டர். அவன் அந்த பெண்ணை உள்ளே அனுப்பியதோடு லெக்சரர் காதிலும் ஏதோ கிசுகிசுத்து விட்டு சென்றான். அவன் பேசி சென்ற அடுத்த வினாடியே லெக்சரர் மேரி முகம் மெர்க்குரி விளக்கு மாதிரி மாறியிருந்தது. உற்சாகம் குறையாமல் தன் வகுப்புக்குள் நுழைந்த அந்த புதிய பெண்ணை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. பேர் ஸ்ரீநிதி. ஐ எம் ரைட்? அந்த லெக்சரர் அந்த பெண்ணை பார்த்து கேட்க அவளிடம் ஆமோதிப்பு. இவங்க யாரோ இல்லை, நம்ம காலேஜ் ஃபவுண்டர் பத்ராச்சலகிரியார் பேத்தி தான் இவங்க. இவ்வளவு நாளா ஊட்டி கான்வென்ட்ல படிச்சுட்டு இருந்தவங்க. அங்கேயே கிராஜுவேட்டாகவும் ஆகி போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக இப்ப நம்ம காலேஜுக்காக வந்திருக்காங்க. உங்க சார்பா அவங்களை நான் வரவேற்கிறேன். ப்ளீஸ் எல்லாரும் ஒரு வார்ம் வெல்கம் கொடுக்கிற மாதிரி கிளாப்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். லெக்சரர் சொன்ன மறுநொடி எல்லோரும் கிளாப் செய்தார்கள். அந்த பெண் ஸ்ரீநிதி எழுந்து நின்று அந்த கிளாப்ஸை ஏற்றுக்கொண்டாள். ஐஸ்வர்யாவுக்கு பக்கத்தில் தான் உட்கார்ந்திருந்தாள். அவளை பார்க்க பார்க்க ஐஸ்வர்யாவுக்கும் மிகவும் பரவசமாக ஆகிவிட்டிருந்தது. சத்தியமாய் அவள் பத்ராச்சலகிரியார் பேத்தி என்பதனால் அல்ல, அந்த உணர்ச்சிகளை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஹலோ ஸ்ரீநிதி. ஹலோ, ஐ எம் ஐஸ்வர்யா. அப்படியா, நீயும் என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ற, எனக்கு ஒரு கம்பெனி கிடைச்சாச்சு, ஐஸ்வர்யா சொல்லிவிட்டு சிரித்தார். அப்படியே பேச்சோடு அவள் தொடைமேல் கை போட்டு தட்டவும், அம்மா
என்று கத்திவிட்டாள் ஸ்ரீநிதி. வகுப்பே திரும்பி பார்த்தது. என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? லெக்சரர் மேரி கூட கேட்டுக்கொண்டே முன் வந்தாள். ஒண்ணுமில்ல ஸ்ரீநிதி சுதாரித்தாள். ஏய், ஐ எம் சாரி, நான் சாதாரணமாக தான் தொட்டேன். தொடையில அடிக்கடி பட்டிருக்கா? உடனே அந்த பெண் மிக சன்னமான குரலில் ஐஸ்வர்யாவிடம் மட்டும் சொன்னாள். தொடையில புண்ணு, அதுதான். புண்ணா? டாக்டர் கிட்ட காட்டலையா? காட்டணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணிக்கிட்டியா? இல்லை. சரி, எப்படி வந்துச்சு? ஏதாவது கட்டியா? இல்லை. அது அது அந்த பெண்ணின் உதடு துடித்தது. பின் எதுவும் சொல்லாமல் நிறுத்தி கொண்டது. லெக்சரர் மேரி போர்டில் சப்ஜெக்டிவாக படம் வரைந்து கொண்டிருந்தாள். கமான் ஸ்ரீநிதி, என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட சொல்ல. நம்ம காலேஜில் கூட ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சுக்கலாம். அப்படியா? அப்ப எனக்கு கொஞ்சம் மருந்து வந்து போட்டு விடுறியா? ஸ்ரீநிதியின் குரலில் அழுது விடுவது போல ஒரு தன்மை. அடுத்த நொடி ஸ்பிரிங் போல எழுந்து ஐஸ்வர்யா லெக்சரரை பார்த்து திசை திருப்பினாள். மேடம், ஸ்ரீநிதிக்கு காலில் ஏதோ காயம், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்க ஆசைப்படுறா. மேரி லெக்சரர் திரும்பி பார்த்தாள். ஐஸ்வர்யாவின் பேச்சுக்காக நிறைய ஆச்சரியப்பட்டாள். பின் நிதானமாக, சரி, 2 பேரும் போயிட்டு வாங்க என்றாள். ஐஸ்வர்யாவும் ஸ்ரீநிதியும் வகுப்பறையை விட்டு வெளியேறினார்கள். ஐஸ்வர்யா வாஞ்சையாக ஸ்ரீநிதியின் கைகளை பிடித்துக்கொண்டு வகுப்புக்கு வெளியிலான காரிடாரில் நடக்கத் தொடங்கினாள். சட்டென்று உள்மனதில் ஒரு பிஞ்சு குழந்தையின் கையை பிடித்துக்கொண்டு நடப்பது போல ஒரு புதிய உணர்ச்சி. எதனால் என்றும் தெரியவில்லை. மனதுக்கும் மிக இதமாக இருந்தது. பார்வை நாலாபுறமும் சென்று திரும்பும் போது கல்லூரியின் மேற்கு கட்டிடத்தின் உச்சியில் தெரியும் ஒரு சிங்கத்தின் சிற்ப உடல் அவளுக்கு தெரிந்தது. அடுத்த நொடியே ஆழ் மனதில் ஸ்ரீநிதி, கவலைப்படாதடா, நான் வந்துட்டேன் என்று யாரோ உள்ளே ஒளிந்து கொண்டு பேசுவது போல காதில் கேட்டது. எல்லாம் மனப்பிரமையோ? உதறியும் உதறாமலும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் உள்ள கம்யூனிட்டி ஹாலுக்கு போய் கதவை அடைத்துவிட்டு மருந்து போடுவதற்காக ஸ்ரீநிதியின் பாவாடையை மேலே உயர்த்திய போது பகீர் என்றது. தொடையில் சுமார் 2 அங்குல நீளத்திற்கு மிக ஆழமான நிலையில் பழுக்க காய்ச்சிய கம்பியால் இழுத்து உருவான சூட்டுப்புண். இந்த கல்லூரிக்கே சொந்தக்காரரான பத்ராச்சலகிரியாரின் பேத்திக்கா? அத்தியாயம் 2. வெளியே புறப்பட்டு கொண்டிருந்தார் சிவசைலம். பட்டு வேட்டி, சட்டை, 10 பவுனுக்கு குறையாத புலிநக சங்கிலி என்கிற தோரணையோடு பளபளப்பான கிரியார் மாளிகையில் சிவசைலம் நடக்கும்போது பார்க்க வேண்டுமே, தூள் பறக்கும். வேலைக்காரர்கள் விலகி ஓடுவார்கள். எதிரில் வரவே எல்லோரும் அஞ்சுவார்கள். இன்றும் சிவசைலத்தின் புறப்பாடு எல்லோரையும் விலக்கி ஓடவிடும்போது ஒருவன் மட்டும் தைரியமாக எதிரில் வந்து நின்றான். அவன் கை கால்களில் எல்லாம் சங்கிலிகளின் பிணைப்பு. அவனை பார்க்கவும் சிவசைலத்துக்கே என்னவோ போலாகிவிட்டது. என்ன மாப்பிள, என்ன விஷயம்? எதுக்காக இப்ப ரூமை விட்டு வந்துட்டீங்க? எனக்கு ஒழுங்கா சோறு போட மாட்டேங்கிறாங்க, பழைய சோறா போடுறாங்க சிவா. சரி சரி போங்க, நான் இனிமே ஒழுங்கா சோறு போட எல்லா ஏற்பாடும் பண்றேன். சிவசைலம் சொல்லி முடிக்கவும் வல்லபராயன் என்பவன் ஓடி வரவும் சரியாக இருந்தது. வல்லபராயன் அந்த பைத்தியக்கார மனிதரை பராமரிப்பதற்கென்றே உள்ள மனிதன். நெருங்கி வந்து அந்த பைத்தியக்காரனை பற்றி இழுத்துச் செல்ல முயன்ற வல்லபராயனை சிவசைலம் பார்த்த பார்வை அவனை சாம்பலாக்கி விடும் போல் தோன்றியது. அறிவில்லை உனக்கு? இவனை விட்டுட்டு எங்கடா போயிட்ட? கேட்டபடியே டயர் செருப்பு கால்களை தூக்கி அவன் இடுப்பில் ஒரு மிதி மிதித்தார். அடுத்த நொடி அவன் பொட்டலமாக சுருண்டான். பின் பந்து போல ஓரமாக உருண்டு கொண்டான். எழுந்து நின்றால் இன்னொரு உதை விழும். உருண்டு விட்டவனை பார்த்தபடியே சிவசைலம் நடக்கத் தொடங்கினார். ஆங்காங்கே நிலைக்கால் பின்னாலிருந்தும் ஜன்னல் பின்னாலிருந்தும் சில பெண் உருவங்கள் பார்த்தன. எல்லார் கண்களிலும் கலக்கம், பயம், மிரட்சி எல்லாம். சிவசைலம் வெளியே சென்று காரில் ஏறி போன பிறகுதான் எல்லோருக்கும் உயிரே வந்தது. அப்பாடா! ஒவ்வொருவராக சுதந்திரமாக வெளியே வர தொடங்கினார்கள். இதில் குறிப்பிட வேண்டியவள் மூக்குத்தி ராஜலட்சுமி. தூங்கும் போது கூட பட்டுப்புடவை உடுத்துபவள். சிவசைலத்தின் மூத்த மனைவி. அடுத்தவள் காந்தாமணி, இளைய மனைவி. பரம்பரை பணக்காரி.
இவள் பெயரில் மட்டுமே ஊட்டியில் ஒரு டீ எஸ்டேட் இருக்கிறது. இவர்களுக்கு நடுவில் கிழவியும் இருக்கிறாள். சின்ன ராஜம்மாள் என்பது அவள் பெயர். பத்ராசலகிரியாரின் இளைய மனைவி. அன்று மகாராணி, இன்று காவி உடைக்கு மாறி கையில் சதா துளசி மணிமாலையை பிடித்தபடி ஜபித்துக் கொண்டிருப்பவள். இவர்களுக்கு நடுவில் வாட்ட சாட்டமாக ஜீன்ஸ் பேண்ட்டும் ஸ்டோன் வாஸ் சட்டுமாக வளைய வருபவன் தான் பவளமாணிக்கம், சிவசைலத்தின் மைத்துனன், அதாவது மூக்குத்தி ராஜலட்சுமியின் தம்பி. இவர்கள் நீங்களாக ஸ்ரீநிதி கல்லூரிக்கு போயிருப்பவள். அப்புறமாக கணக்கு பிள்ளை, எடுபிடிகள், கார் டிரைவர்கள், தோட்டக்காரர்கள் என்று ஒரு 100 பேர் தேர்வார்கள். அடடா, எல்லாரையும் சொல்லிவிட்டு அந்த சங்கிலியால் கட்டப்பட்ட மனிதரை மறந்தால் எப்படி? அவர்தான் சொக்கலிங்கம். வெறும் சொக்கலிங்கம் கூட இல்லை, பசும்பொன் சொக்கலிங்கம். சிவசைலத்தின் கூட பிறந்த சகோதரியான சிவகாமியின் கணவர். இன்று மனிதர் பைத்தியமாக இருக்கலாம், முன்பு இதே மனிதர் ஒரு கலைக்கல்லூரியின் ஆங்கில பேராசிரியர். படிக்க போன இடத்தில் சிவகாமி பேராசிரியரையே காதலித்ததால் வந்த வினைதான் அவரை பத்ராசலகிரியார் குடும்பத்துக்கு மாப்பிள்ளை ஆக்கியது. படிப்பை தவிர வேறு பெரிதாக எந்த தகுதியும் இல்லாத மனிதர் இந்த பசும்பொன் சொக்கலிங்கம். அதனால் கிரியார் குடும்பம் கொஞ்சம் உருட்டி விளையாடியது எனலாம். இவர்களின் செல்ல பெண் தான் ஸ்ரீநிதி. சரி, சிவகாமி எங்கே, என்ன ஆனாள்? அந்த கதைக்கு போகும் முன் இப்போது மூக்குத்தி ராஜலட்சுமியோடும் காந்தாமணியோடும் கொஞ்சம் மாந்தோப்பு நாகபீடம் வரை போய் வரலாமா? அத்தியாயம் 3. செங்கல்பட்டின் எல்லை விளிம்பில் இருக்கிறது பாலாறு. மழைக்காலத்தில்தான் அது ஆறு, மற்ற நாளில் மணர் பெருவழி. அதன் ஓரமாக சென்னை செங்கல்பட்டு சாலை பிரிவின் வலது பக்கம் ஒரு மண் சாலை செல்லும். அதில் போனால் பத்ராச்சலகிரியாருக்கு சொந்தமான மாந்தோப்பு ஒன்று வரும். தோப்பு மகா பெரியது. சுமாராக 1000 மரங்கள் தேரும். வருடம் 30 - 50 டன் பழங்கள் தேரும். பெரிய தோப்பு அது. உள்ளே சூளக்கருப்பன் என்று ஒரு தோட்டக்காரன் இருக்கிறான். ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாக இந்தி பட வில்லன் மாதிரி இருப்பான். அவனால் தான் அந்த தோப்பை காவல் காக்க முடியும். அப்படி ஒரு ஆகிருதி. தோப்புக்குள்ளே சின்னதாக ஒரு குளமும், குளத்தை ஒட்டி ஒரு புற்றுக்கோவிலும் உண்டு. இந்த கோவில் கிரியாரின் பரம்பரை கோவில். பரம்பரையாக பல்லவர் காலத்திலிருந்தே இருப்பதாக நம்பிக்கை. புற்றுக்கு முன் ஒரு சலவை கல்லால் ஆன பீடம் ஒன்றும் உண்டு. 2 அடிக்கு 2 அடி நீள அகலத்தில் உள்ள பீடம் அது. பௌர்ணமி அன்று அதன் மேல் புற்றுக்குள் வாழ்ந்து வருவதாக கருதப்படும் நாகம் வந்து படுத்துக்கொள்ளுமாம். அப்போது அதற்கு வெள்ளி கிண்ணத்தில் பால் வைக்க வேண்டும். இதை கிரியார் பரம்பரையில் வரும் பெண்கள் தான் செய்ய வேண்டும். இதற்காகவே மூக்குத்தி ராஜலட்சுமியும் காந்தாமணியும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி அந்த புற்றுக்கோயிலுக்கு போய் வருவது என்பது இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது. ஒரு முறை போக தவறினாலும் குடும்பத்தில் கேடுகளும் கெட்ட கனவும் நேரிட்டு மொத்த குடும்பமே ஆடிப்போய்விடும் என்பது நம்பிக்கை. இதில் சிவசைலத்துக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. காலம் போய்கொண்டிருக்கிற வேகத்தில் பாம்பு பூசைன்னு ஏண்டி நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க என்று கடிந்து கொள்வார். ஆனால் போகாதீர்கள் என்று மட்டும் சொன்னதில்லை. இன்று பௌர்ணமி. ராஜலட்சுமியும் காந்தாமணியும் பால் சொம்புடன் பூஜை பொருட்களுடனும் புதிய சாண்ட்ரோவில் மாந்தோப்பு கோவிலுக்கு புறப்பட்டு விட்டனர். போகும் முன் ஞாபகமாக மாமியார் சின்ன ராஜம்மாவை பார்த்து வணங்கி எழுந்திருந்தனர். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. மாமியார் சின்ன ராஜம்மாளிடம் கரிசனம். அப்படியே வெளியில் வந்து காரில் ஏறி போன சமயம் எதிரில் இன்னொரு காரில் வந்து இறங்கினாள் ஸ்ரீநிதி. கையில் புத்தகங்களோடு மாமன் மனைவிகளான இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சற்று கெந்தி கெந்தி நடந்து உள்ளே செல்ல தொடங்கினாள். என்னடி, ரொம்ப வலிக்குதா? ராஜலட்சுமி கார் கதவருகே நின்றபடியே கேட்டாள். வலிக்காம இருக்குமா என்ன? பழுக்க காய்ச்சல்ல இழுத்திருக்காரு அத்தா. சரி சரி போ, பார்த்து நடந்துக்கோ. அபிப்பிராயத்தோடு எச்சரித்துவிட்டு கார் ஏற அந்த கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது. ஸ்ரீநிதி திரும்பி திரும்பி பார்த்தாள். கண்களில் நீர் திரையிட்டு விட்டது. பாலாற்றங்கரை மண்சாலை. கார் புழுதியை புரட்டியபடி நுழைகின்றது. மேற்கு வானில் சூரியன் அஸ்தமித்து விட்டிருந்தான். மாந்தோப்பில் பறவைகளின் அடைக்கல கும்மாளம். மெயின் கேட்டில் இருந்து கதவை திறந்து விட்டுவிட்டு காரின் பின்னாலேயே ஓடி வந்தான் சூளக்கருப்பன். கார் பண்ணை வீட்டு முன் நின்றது. ராஜலட்சுமியும் காந்தாமணியும் இறங்கினார்கள்.
உலகிலேயே ஒற்றுமையாக இருக்கும் அதிசய சக்கரத்திகள். சூளக்கருப்பன் வழக்கம் போல கும்பிட்டான். என்ன சூளக்கருப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் தாயி. தோப்புல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நம்ம தோப்புல பிரச்சனை பண்ண யாருக்கு தாயி தைரியம் இருக்கு? அதை கேட்டு ராஜலட்சுமி இருமாப்போடு சிரித்தாள். காந்தாமணி ஞாபகமாக பால் சொம்பை எடுத்துக்கொண்டாள். பூஜை தட்டை எடுத்து ராஜலட்சுமி கையில் தந்தாள். இருவரும் புற்றுக்கோயில் நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். ஊடே தோப்பு பறவைகளின் ஒடுங்கும் கூக்குரல், ஜிலு ஜிலுவென்று காற்று வேறு. இருவரின் புடவை முந்தியும் அவிழ்ந்து விடும் போல காற்றில் சலசலத்தன. ஆச்சு, வைகாசி முடிஞ்சு ஆணி வந்துடுச்சுல்ல, அதுதான் காத்து இந்த போடு போடுது என்று நடக்கையில் பேச்செடுத்தாள் மூக்குத்தி ராஜலட்சுமி. ஆணின்னா உடனேதான் ஞாபகம் வருது, அடுத்த ஆடி, பிறகு ஆவணி என்றாள் காந்தாமணி. என்ன காந்தா, தமிழ் மாசத்தை மறந்துடாம இருக்க சொல்லி பார்த்துக்கிறியா? சரிதா, இந்த ஆவணியில ஒரு முக்கிய காரியத்தை முடிச்சுடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களேக்கா, அதை ஞாபகப்படுத்த அப்படி சொன்னேன். எதை முடிச்சுடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்? மூக்குத்தி ராஜலட்சுமி மூளையை கிள்ளி விட்டு கொண்டான். சரிதா, உங்க தம்பி பவளமாணிக்கத்துக்கும் அந்த ஸ்ரீநிதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதை கூடவா மறந்துட்டீங்க? ஆட ஆமால்ல, நீ சொல்றது வாஸ்தவம் தான் காந்தாமணி, நான் மறந்துதான் போயிட்டேன். எப்படியா காகிதம் மறந்தீங்க? மறந்ததுனால தான் ஸ்ரீநிதியை இங்க காலேஜுக்கு போக விட்டீங்களோ? என்னடி சொல்ற? இல்ல, கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு? அதை கேட்குறியா? அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உன் அத்தான் கிட்ட பேச முடியுமா? அவ காலேஜுக்கு போகணும்னு அவரு தான் முடிவு பண்ணினது. நான் கூட கேட்டேன், எதுக்காக அவளுக்கு மேல மேல படிப்புன்னு. பதிலுக்கு ஒரு பார்வை பார்த்தாரு பாரு, அரண்டே போயிட்டேன். மூக்குத்தி ராஜலட்சுமி சொல்லிக்கொண்டே நடக்க அந்த கோயில் வந்து விட்டது. சூளக்கருப்பன் பின்னாலேயே நடந்து வந்து கொண்டிருந்தான். அவர்கள் கோயிலை நெருங்கவும் தாண்டி கொண்டு வந்து இடுப்பு சாவியால் கதவை திறந்து விட்டான். லைட்டையும் போட்டான். விளக்கு வெளிச்சத்தில் உள்ளே இறுகி போன புற்றின் முன் ஒரு செவ்வக பீடமும் பளிச்செடுகின்றது. அந்த பீடத்தின் மேல் 1 லிட்டர் பால் கொள்ளும் அளவிற்கு வெள்ளி பாத்திரம் ஒன்று. புடவை முந்தையை எடுத்து இடுப்பில் சொருகிக் கொண்டு சக்கரத்திகள் இருவரும் பெரிதாக ஒரு கும்பிடு போட்டனர். பின்னர் சூளக்கருப்பனை பார்த்தனர். ஆமா, உன்னை ஒன்று கேட்கணும். உள்ள புத்துல பாம்பு இப்பவும் இருக்குதா? அதை கேட்டு அவன் திகைத்தான். என்ன தாயி, அப்படி கேட்டுப்புட்டீங்க? நேத்து கூட இறை தேடி அது வெளியே போச்சே, பார்த்தேன் தாயி. ஏன்னா என்ன நீளம், எத்தனை பருமன் தெரியுங்களா? அவன் பதில் ராஜலட்சுமியின் நெற்றியை சுட்டது. தான் அசட்டுத்தனமாக கேட்டுவிட்டோமோ என்றபடியே உள்ளே கையை விட்டு அந்த வெள்ளி பாத்திரத்தை வெளியே எடுத்தாள். பின் தான் கொண்டு வந்த பாலை அதில் ஊற்றி பின் திரும்ப உள்ளே வைத்தாள். வைக்கும்போது சொன்னாள், அது என்னவோ தெரியல, நாங்களும் பல வருஷமா வர்றோம், பாலும் ஊத்துறோம், எங்க கண்ணுக்கு மட்டும் அது படவே மாட்டேங்குது, அதுதான் அப்படி கேட்டேன். சூளக்கருப்பன் அவர்களை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தான். சிரித்தபடியே, அது காத்திருந்து பால் குடிச்ச நாளெல்லாம் தான் சிவகாமி நாச்சியார் அம்மாவோட போச்சுங்களே என்றான். நீ என்ன சொல்ற சூளக்கருப்பா? நாச்சியார் அம்மா தான் முந்தி பால் ஊத்த வருவாங்க. அவங்க வந்து பால் ஊத்தும் போது ஓடி வந்து நிக்குங்க சர்ப்பம். நானே பல தடவை பார்த்துருக்கேன். அவ்வளவு ஏன், அவங்க கையில பச்சை புள்ள மாதிரி ஏறிக்கிட்டு விளையாடும்னா பார்த்துக்குங்களேன். நிஜமாவா? ஆமாம்மா, இப்பெல்லாம் இது வெறும் சடங்கா போயிருச்சு. ஆனா அப்ப அப்படி இல்லம்மா. அவ்வளவு ஏம்மா? நாச்சியாரம்மா நட்ட மரம்தான் இந்த மாமரம். அவங்க இருந்தவரை என்னமா காய்ச்சிச்சு தெரியுமா? சுத்தமா 18 வருஷமாச்சு. ஒரு பூவும் பிஞ்சும் கூட இதுல துளிர்க்கிறதே இல்லை. வெளியே சொன்னா நம்புவாங்களா? என்ன கிறுக்கு பையன்பாங்க. சூளக்கருப்பன் ஆதங்கப்பட்டு கொண்டான். ராஜலட்சுமியும் காந்தாமணியும் பதிலுக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் விளக்கேற்றி அந்த சின்ன கோயிலை 3 சுற்று சுற்றிவிட்டு புறப்பட தொடங்கினார்கள். காற்று வீசிக்கொண்டே இருந்தது. அத்தியாயம் 4. இரவு 10 மணி. மூக்குத்தி ராஜலட்சுமியின் பெட்ரூமுக்குள் நுழைந்தார் சிவசைலம். அன்று அவளுடன் தான் படுத்துக்கொள்ளப் போகிறார் என்று சொல்லாமல் சொன்னது அவர் தோற்றம். இடுப்பில் அகண்ட கரை வேட்டி,
மார்பில் தேர்வடம் போல 24 பவுனில் ராட்சச சங்கிலி, அதில் புலிப்பல் 2, உதட்டில் கமுக்கமான விஸ்கி வாடை. ராஜலட்சுமி அவர் வரவும் புரிந்து கொண்டாள். வாங்க என்று வரவேற்று உட்காத்தி வைத்து கால் அமுக்கி விடத் தொடங்கினாள். பாம்புக்கு பால் ஊத்த போயிருந்தீங்க போலிருக்கே, அவர் பல் குத்தியபடியே கேட்டார். ஆமாங்க. பதில் சொல்லும் போதே பவழமாணிக்கம் ஞாபகம் வந்தது. அவனுக்கு ஸ்ரீநிதியை கொடுக்க ஆசைப்பட்டு பேசியதும் ஞாபகத்துக்கு வந்தது. இடையில் 2 மாதம் தானே இருக்கிறது. ஏங்க, என்ன சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? நிதானமாக கால் அமுக்கியபடியே ஆரம்பித்தாள். என்னன்னு சொல்லு, அப்புறம் கோவிச்சுக்கிறதையும் கோவிக்காததையும் நான் முடிவு பண்றேன். ஸ்ரீநிதிய எதுக்கு காலேஜுக்கு அனுப்புறீங்கன்னு கேட்டேன். முறைச்சி பார்த்தீங்க. ஏதோ அர்த்தம் இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனா அது எதுக்குன்னு நீங்க சொல்லல. பரவாயில்ல. ஆனா இப்ப நான் சொல்ல போறத கேட்டு கோவிச்சுக்காம பதில் சொல்லணும். பீடிகையெல்லாம் பலமா இருக்கே. நானே நீ என்ன கேட்க போறேன்னு சொல்லிடட்டுமா? அவள் ஒரு நொடி சற்று விளவளப்பாக அவரை பார்த்தாள். உன் தம்பி பவழமாணிக்கத்துக்கும் ஸ்ரீநிதிக்கும் வர்ற ஆவணியில கல்யாணத்தை பண்ணிடணும்னு ஆசைப்படுறார், அதுதானே? அவள் இமைகள் ஆமோதிப்பதாக படப்படத்தன. அது நடக்காது, நடக்கவும் கூடாது ராஜலட்சுமி. அவர் பதில் சொன்னபடியே ஈரை குத்தி ஒரு பான்ட்ராக் பாக்கு துண்டை வெளியே தள்ளி தூ என்று துப்பினார். ஏங்க? அவள் ஸ்ருதி செத்த குரலோடு கேட்டாள். நம்ம சொத்து விவரம் ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? அவர் கூர்மையாக அவளை பார்த்தபடி கேட்டார். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, தெரிஞ்சதை சொல்லு. அந்த பாலாத்தங்கர மாந்தோப்பு, அப்பால இந்த பங்களா, அப்பால நம்ம காலேஜு, அப்பால வயக்காடு. பரவாயில்லையே. சொல்லு. டவுன்ல புது தெருவில் இருக்கிற பங்களா ஒன்று. அப்புறம் நிறைய கம்பெனி ஷேருங்க. போதும், ஓரளவு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ நீ வரிசையாக அடுக்குனியே, இதில் சரி பாதிக்கு மேலே நமக்கு சொந்தம் இல்லை, அது தெரியுமா? ராஜலட்சுமி தூக்கி வீசப்பட்ட மாதிரி ஆகி அவரை அதிர்ச்சியோடு பார்த்தாள். என்ன பார்க்குற? சொந்தமில்லாத சொத்துக்களை எப்படி நான் கட்டி ஆள்றேன்னு ஒரு சந்தேகம் வரணுமே உனக்கு. அவள் அதிர்ச்சிக்கு நடுவில் ஆமோதிப்பதாக உணர்ச்சிகளை காட்டுகிறாள். அதெல்லாம் அந்த பொண்ணு ஸ்ரீநிதிக்குத்தான் சொந்தம். அவளோட அப்ப அந்த சொக்கலிங்கம் ஒரு பைத்தியமா இருக்கிறதால நான் சொத்துக்களுக்கெல்லாம் கார்டியன். அதுவும் அந்த பொண்ணு மேஜர் ஆகிற வரைக்கும் தான். அப்பால அதுதான் சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி. எப்படிங்க? ராஜலட்சுமி சற்று அதிர்வான குரலோடு தான் கேட்டாள். எப்படிங்கன்னா என்னத்த சொல்ல? எல்லாம் எங்க அப்பா பத்ராச்சல கிரியார் உயில் எழுதி வச்ச லட்சணம் அப்படி. அது எப்படிங்க? நீங்க தானே மாமாவுக்கு வாரிசு. நான் மட்டுமா வாரிசு? என் அக்காவும் தானே. அப்ப உங்க அக்கா சொத்துக்களுக்கு ஸ்ரீநிதி தான் வாரிசா? ஆமா. அவளை பெரிய படிப்பு படிக்க வச்சு அவ விரும்புகிற மாப்பிள்ளைக்கே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து சொத்தையும் அவ கையில ஒப்படைக்கணும். என்னங்க இது? குண்டை தூக்கி போடுறீங்க. உங்க அக்கா காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டதால சொத்துல பங்கு கிடையாதுன்னு உங்க அப்பா சொன்னதெல்லாம் பொய்யா? பொய் இல்ல, அது அப்ப இருந்த ஆத்திரத்துல அவர் பேசின பேச்சு. ஆனா அந்த கழுதைக்கும் சொத்துல சரி பாதிய பிரிச்சு எழுதிக்கிட்டு தான் உசுரவிட்டு இருக்காரு. இதை யாரும் சொல்லவே இல்லையே. நான் தான் வெளியே தெரிய விடாம பார்த்துக்கிட்டது. சரி சரி, வளவளன்னு பேசாம அந்த விஸ்கி பாட்டிலை எடு. அவள் எழுந்து போய் அரைமணமாக விஸ்கி பாட்டிலை எடுத்து வந்தாள். கிளாஸை யார் எடுத்துட்டு வருவாங்க? உங்க அப்பனா? கேள்வியில் கோபம் கனன்றது. திரும்பவும் எழுந்து போய் ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்து வந்தாள். சிவசைலம் அதை அந்த திரவத்தால் நிரப்பினார். ஒரே மூச்சில் குடித்துவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு தயாரானார். வேண்டாங்க, உங்களை டாக்டர் ரொம்ப குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, கவலையோடு சொன்னாள். இது எனக்கு இல்லடி. அவள் திகைத்தாள். அவர் அவளை நோக்கி நீட்டினார். என்னங்க இது? குடிடி.
நானா? நீயேதான். என்ன இது புது பழக்கம்? இந்த மாதிரி நேரத்துல பொம்பளைங்களும் குடிக்கணும். மேட்டுத்தெரு பாமா ஒரு பாட்டிலே காலி பண்ணுவா தெரியுமா? ராஜலட்சுமிக்கு சுரேல் என்றது. திரும்ப அவ வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்களா? கமரியபடியே கேட்டாள். அவர் போதை ஏறிய பார்வையோடு பதிலுக்கு சிரித்தார். எச்சில் தெரித்தது. அதுதான் ஒருத்திக்கு 2 பேர் இங்கே இருக்கோம்ல, விசிம்பினார். என்ன பிரயோஜனம்? சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்களே. சரி சரி, நையி நையின்னு எதையாச்சும் பேசாம இத குடி. வேண்டாங்க. சரி கொண்டா. வெடுக்கென்று பிடுங்கி அதையும் உள்ளே ஊற்றிக்கொண்டார். கிண்டல் சிரிப்போடு பார்த்தார். அவள் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. அழுவாத ராஜலட்சுமி, எதையாச்சும் பேசு. என்னத்த பேச? அவள் கேள்வியோடு எழுந்து நின்றாள். ஏய் உட்காரிடி. அடுத்து அதட்டல். அவளும் நடுங்கியபடியே உட்கார்ந்தாள். படு. படுத்தாள். அதன் பின் 1/2 மணி நேரம் கழிந்திருக்கும். அவளை புரட்டி எடுத்து விட்டுத்தான் விலகினார். போதையும் தணிந்து ஒரு மாதிரி பெருமூச்சு மட்டும் கேட்டது. ராஜலட்சுமி தேற்றிக் கொண்டவளாட்டம் எழுந்து ஆடைகளை சரி செய்து கொண்டு அவரை பார்த்தாள். என்ன பாக்கற? ஒரு விஷயம் பேசணும். என்ன? இனி மேட்டுத்தெரு பக்கமெல்லாம் போகாதீங்க. நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன்ல. கேக்குறது இருக்கட்டும், ஒரு வாரிசை தர துப்பு இருக்கா? அடுத்த நொடி அவள் தலை குனிந்தது. தனக்கு அந்த பாக்கியம் இல்லை என்று தெரியும். அதனால்தான் 2வதாக காந்தாமணியை தாலி கட்டி கூட்டி வந்தார். ஆனால் அவள் வந்தும் 7 வருடம் ஆகிவிட்டது. அவள் வயிற்றிலும் ஒரு புழு பூச்சி இல்லை. என்ன பேச்ச காணோம்? மேட்டுத்தெரு பாமாவால மட்டும் முடியுமான்னு திருப்பி கேட்டுடாத. அவளுக்கு இப்ப 3 மாசம் முடிய போகுது. ராஜலட்சுமிக்கு காலடியில் பூமி பிளந்து கொண்டது போல இருந்தது. நெசமாவா? போய் வேணா பாத்துட்டு வா. அப்ப எப்ப தாலி கட்ட போறேன்னு கேட்க போறியா? அதுக்கு நேரங்காலம் இருக்கு. சொன்னபடியே ஒரு சிகரெட் அந்த அரை புகை மண்டலமாக மாறத் தொடங்கியது. ராஜலட்சுமியிடம் பேச்சு மூச்சு இல்லை. சிவசைலம் சிகரெட்டு தீரவும் காலை நீட்டி படுத்தார். பின் திரும்ப எழுந்து விஸ்கியின் சொச்சத்தை காலி பண்ண தொடங்கினார். ராஜலட்சுமி இனி அழுவதிலோ வருத்தப்படுவதிலோ பயனில்லை என்று உணர்ந்த மாதிரி அவர் பக்கம் திரும்பினார். என்ன ராஜலட்சுமி பாக்கற? கவலைப்படாத, உன்னையும் காந்தாவையும் விரட்டி அடிச்சிட மாட்டேன். போதை அவரது உள்மனதை படம் பிடித்து காட்டத் தொடங்கியது. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்ன இருந்தாலும் போனாலும் சொல்லி தொலை. என் தம்பி பவழமாணிக்கத்துக்கும் வயசாயிடுச்சு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இப்ப அவன் பேச்சு எதுக்கு? படுடி. அதுக்கில்ல, அவனுக்கும் ஸ்ரீநிதிக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நம்ம கடமை தீந்துடும். அவள் இருவருக்கும் திருமணம் என்று சொன்ன மறுநொடி சிவசைலம் முகத்தில் விதவிதமான உணர்ச்சிகள், கண்ண கதுப்புகளில் துடிப்புகள். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தப்பா எதுவும் சொல்லிடலையே. ஆமா, இந்த யோசனைய உனக்கு சொன்னது யாரு? அந்த கிழவியா? ஐயோ, அத்தை பாட்டுக்கு சிவனேன்னு இருக்காங்க. அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அப்ப இது உன்னோட ஆசையா? ஆமா. சிவசைலம் முகம் உடனடியாக கோபத்தை கைவிட்டு விட்டு சினிமா வில்லன் போல சிரிப்புக்கு மாறியது. ஆமா, அவளோட சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சட்டென்று சிரிப்பு அருந்து கேள்வியாக மாறியது. அதுதான் சொன்னீங்களே, இப்ப இருக்கிற சொத்துல சரிபாதி அவளுதுன்னு. அத உன் தம்பி கொண்டுகிட்டு போகவா? யாருக்காவது ஒருத்தனுக்கு அவளை கட்டி கொடுக்கத்தானே போறீங்க. அது என் தம்பியா இருந்தா இன்னும் நல்லதுதானே. உங்க பேச்சையும் என் பேச்சையும் கேட்டுக்கிட்டு இந்த வீட்டோடு கிடப்பானே. எதுக்கு ராஜலட்சுமி கழுத்தை சுத்தி மூக்க தொட்டுக்கிட்டு? அதுக்கு நான் வேற வழி வச்சிருக்கேனாக்கும். என்ன வழிங்க அது? நானே அவளை கட்டிக்க போறேன். ராஜலட்சுமிக்கு தலைமையில் இடி விழுந்தது. ஐயோ என்றாள் அகண்ட விழிகளோடு. என்னடி ஐயோ? தாய்மாமன் தானடி எப்பவும் முறைமாம. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, தெரிஞ்சுக்க. பின்ன எதுக்கு அவளை அடக்கி அடக்கி என் பிடியில வச்சிருக்கிற? அவ்வளவு சொத்தையும் எந்த நாயோ கொண்டுகிட்டு போமா நான் கொடுக்கணுமா?
சொல்லிக்கொண்டே அவள் இரு தோளையும் அழுத்தி மீண்டும் அவளை படுக்க வைக்க ஆரம்பித்தார் சிவசைலம். அந்த முயற்சியில் இதற்கு மேல் எதையாவது பேசினால் தெரியும் செய்தி என்னும் மூர்க்கம் ஒளிந்திருந்தது. அவள் கண்களில் மீண்டும் கொப்பளிக்க தொடங்கிவிட்டது கண்ணீர். அத்தியாயம் 5. வழக்கம் போல கல்லூரி வாசலில் வந்து காத்து கொண்டிருந்தான் செல்வம். வாட்ச்மேன் கிராதி கதவோரமாக உள்ள மரத்தடியில் ஒரு கால் உடைந்த நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தார். செல்வம் வந்து நிற்கவும் எழுந்து நின்று அவனை பார்த்தாள். அவனும் அவரை பார்த்துவிட்டு வழிசலாக சிரித்தான். அவனை அருகில் அழைத்தான். அவனும் நெருங்கி வந்தான். என்னப்பா, சைட் அடிக்கணுமா? அவன் அவரது நேரடி கேள்வியில் திணறத் தொடங்கினான். கேட்குறேன்ல, சொல்லு. அது அது என்ன? அது இதுன்னு மென்னு துப்பிக்கிட்டு, ஆமாயா, வயசு பிள்ளைங்கள பார்த்தா ஒரு பரவசம் வருது, அதுதான் தினம் வந்து நின்று லுக்கு விட்டுட்டு போறேன்னு வாயை திறந்து சொல்லு. அப்படியெல்லாம் இல்லைங்க, அவன் வேகமாக மறுத்தான். அப்ப எதுக்கு தினம் காலையிலையும் சாயங்காலமும் இந்த காலேஜ் வாசலுக்கு வர்ற, கால் கெடுக்க நிக்கிற? ஏதாவது நேர்த்தி கடனா? யாரையாவது லவ் பண்றியா? ஆமா. அந்த பொண்ணும் பண்ணுதா? அது அது என்ன, ஒன் சைடு லவ்வா? ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா. இதோ பாரு, நீ லவ் பண்ணாம போ. இப்படி தினம் காலேஜ் கேட்டுக்கு வெளியே வந்து நின்று கழுத்து இருக்கிற சோழி மட்டும் வேண்டாம். அப்பல ஏன் வேலை போயிடும். அவன் வாட்ச்மேனை ஒரு மாதிரி பார்த்தான். இல்ல, அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். போடலங்கா. இங்கு தினம் வந்து நிக்கிறதுக்கு ஏதாச்சும் கம்பெனி முன்னாடியாச்சும் போய் நில்ல, வேலையாச்சும் கிடைக்கும். 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு முந்தையே பொண்டாட்டி தேட ஆரம்பிச்சிடுதே புத்தி. அந்த பொண்ணு சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? வாட்ச்மேன் நாலாபுரமும் பார்த்தபடியே அவனிடம் பேச்சை வளர்த்தும் போது ஐஸ்வர்யா தினமும் வரும் பஸ் வந்து நின்றது. அவளும் இறங்கி வந்தாள். அவளை பார்த்த நொடி அவனிடத்திலும் மாற்றங்கள், பரவசங்கள். வாட்ச்மேனும் கவனித்தான். ஏய், முதல்ல இடத்த காலி பண்ணு. ஆபீஸ்ல பார்த்தாங்கன்னா என்னையத்தான் இடிப்பாங்க. அவன் செல்வத்தை காக்கா விரட்டுவது போல விரட்டினான். செல்வம் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. அவன் கவனமெல்லாம் ஐஸ்வர்யா மேலேயே இருந்தது. அவளும் அவனை பார்த்தாள். என்ன நினைத்தாலோ தோழிகளை முன்னால் போகச் சொல்லிவிட்டு அவனை நெருங்கினாள். அவன் உடம்பு நடுங்க தொடங்கியது. தொண்டை வரலச் செய்தது. ஹலோ. ஹலோ இருக்கட்டும், யார் நீ? நான் செல்வம். என்ன வேணும் உனக்கு? எதுக்கு டெய்லி என்னை ஃபாலோ பண்ற? அது நான் உன்னை ஃபாலோ பண்ணல, சும்மா தான் நிற்கிறேன். அப்படி இப்படின்னு கப்சாலாம் அடிக்காத. கமான் சொல்லு, என்னை லவ் பண்றியா? ஆமா. வெரி சாரி, என்னால் உன்னை லவ் பண்ண முடியாது. கெட் லாஸ்ட். பட்டு பட்டு என்று உடல் வெடிப்பது போல பேசினாள் ஐஸ்வர்யா. செல்வத்துக்கு மூஞ்சி செத்து போனது. போன்னு சொல்றேன்ல, இனி ஒரு தடவை இங்க பார்த்த பெரிய இஷ்யூவா ஆக்கிடுவேன். அவன் திரும்பி திரும்பி அவளை பார்த்தபடி அங்கிருந்து விலக ஆரம்பித்தான். வாட்ச்மேன் அதை ரசித்தான். ஸ்ரீநிதியால் அது போல எல்லாம் கலகலப்பாக இருக்க முடியவில்லை. ஸ்ரீநிதி, என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்படி டல்லடிக்கிற? விடாமல் நிமிடினாள் ஐஸ்வர்யா. வேண்டாம் ஐஸ்வர்யா, என்னை எதுவும் கேட்காத. உனக்கு ஏதாவது ஆயிடப் போகுது. பதிலுக்கு பதறினாள் ஸ்ரீநிதி. என்ன உளர்ற? உளரல, உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு கூண்டுக்கிளி. நான் வளர வளர ரக்கையை வெட்டவும் பறக்க நினைச்சா காலை ஒடிக்கவும் ஒரு கூட்டமே இருக்கு. புரியும்படி சொல்லு. வேண்டாம், நீ என் கூட பேசாத ப்ளீஸ். பாடத்தை கவனி. என் மேல பரிதாபப்படாத, அது உனக்கு ஆபத்து. ஸ்ரீநிதி சொல்லி முடிக்கும் முன் தொண்டை கமறியது. காதோரம் வியர்வை குதித்து ஓடி வந்தது. பார்வை நாலாபுரமும் ஒரு 100 தடவையாவது போய் வந்திருக்கும். ஐஸ்வர்யாவிற்கு புரிந்தது. இவள் ஏதோ ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கிறாள். அதை பற்றி பேசக்கூட இவளுக்கு தைரியமில்லை. விட்டுத்தான் பிடிக்க வேண்டும். நினைத்து முடிக்கும் முன் ப்ரொஃபசர் ஒருவர் கிளாஸினுள் பிரவேசித்தார். வகுப்பு எடுக்கும் முன் ஐஸ்வர்யா என்றார். எஸ் மேடம். உன்னை பிரின்சிபால் பார்க்கணுன்னாங்க. ஐஸ்வர்யா அடுத்த நொடி ஆச்சரிய நெற்றியோடு, பிரின்சிபால் என்ன ஏன் பார்க்க நினைக்கிறார் என்ற கேள்வியோடு அங்கு சென்றாள். பிரின்சிபால் பார்த்த விதத்தில் பூச்சி பறந்தது. நீதான் ஐஸ்வர்யாவா? எஸ் மேடம். என்னம்மா, நம்ம காலேஜ் ஃபவுண்டரோட கிராண்ட் டாட்டர் ஸ்ரீநிதியோட நீ எப்ப பாரு பேசிக்கிட்டே இருக்கியாமே? கேள்வியே முகத்தில் அறைந்தது.
இப்படியெல்லாம் கேட்க நான் படிப்பது 4ஆம் கிளாஸா 5ஆம் கிளாஸா? எரிச்சல் பீறிட்டது. இந்த உலகமகா ரகசியத்தை யார் மேடம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொன்னது? ஷட்டப். நீ யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? கத்தாதீங்க மேடம். இது என்ன எலிமெண்டரி ஸ்கூலா இல்ல ஹை ஸ்கூலா? உங்க கேள்வியை நினைச்சாலே சிரிப்பா வருது எனக்கு. இதை கேட்கறதுக்கா கிளாஸுக்கு நடுவுல கூப்பிட்டும் விட்டீங்க? நீ என்ன கேட்கறேன்னு எனக்கு தெரியுது ஐஸ்வர்யா. உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பான்ஸ் இருக்கிற விஷயம் எனக்கும் தெரியும். எஸ்பெஷலாக கிளாஸுக்கே வரலைன்னாலும் எக்ஸாம் அட்டன் பண்ணுனா பாஸ் பண்ணுற அளவு பொட்டன்ஷியாலிட்டி நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை. இதில் பேசுகிறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க, ரேக்கிங் மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிறதவே இல்லை. காலேஜ் லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். ஆனால் உன் மேலே வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்டு அப்படி இல்லை. வந்த முதல் நாளே அந்த பொண்ணோட நீ சண்டை போட்டு அவளை காயப்படுத்தியிருக்கேன்னு கூட என் காதுக்கு வந்தது. மேடம், அதிர்ச்சி அடையாத. எனக்கு தெரியும் அது பொய்ன்னு. லுக், நம்ம ஃபவுண்டர் ஃபேமிலியை பற்றி பலவிதமாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக இப்போ ஸ்ரீநிதிக்கு கார்டியனாக இருக்கிற மிஸ்டர் சிவசைலம் சாதாரண மனுஷன் இல்லை. அவர் ஒரு டைப்பு. துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்கிற மாதிரி நாம தான் விலகி போகணும். நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க மேடம். யார் என்ன சொன்னா? ஸ்ரீநிதி கிளாஸில் தான் இருக்கா. வேணுமுன்னா அவளையே கூப்பிட்டு கேளுங்க. நோ, நான் விசாரணை அது இதுன்னு போக விரும்பல. அவகிட்ட இனி ரொம்ப வச்சுக்காத ப்ளீஸ். புரிஞ்சுக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. மேடம் ப்ளீஸ் ஐஸ்வர்யா, பதிலுக்கு பதில் அப்புறம் அதுக்கு பதில்னு இதை வளர்க்காத. இதோட அப்படியே விடு. அவ ஏதாவது பேசுனா கூட நீ பேசாத, போதுமா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பிரின்சிபால் துண்டாய் நறுக்கி வெளியே அனுப்பினான். வெளியே வந்தவளுக்கு கோபமாய் வந்தது. ஸ்ரீநிதி சொன்னதும் ஞாபகத்துக்கும் வந்தது. அவளோடு பேசியதற்கே இப்படி ஒரு எச்சரிக்கை என்றால் நெருங்கி பழகி அவளுடனேயே பழியாய் கிடந்தாள். கேள்விகளோடு நடந்தாள். வகுப்பறைக்குள் நுழைந்தாள். சக மாணவிகள் ஒருவித கியூரியாசிட்டியுடன் அவளை பார்த்தனர். ஸ்ரீநிதியும் பார்த்தாள். அதில் ஈரச்சேர்க்கை. பக்கத்தில் போய் அமர்ந்தவள் அலட்சியமாக சிரித்தாள். புரொஃபசர் பாடத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார். நடுவில் கத்தரித்து ஸ்ரீநிதியின் காதில் குசுகுசுத்தது ஐஸ்வர்யாவின் குரல். ஸ்ரீநிதி, நான் உன் கூட பேசக்கூடாதான் வான் பண்ணியிருக்காங்க பிரின்சிபாலு. சிரிப்பா வருது. ஆனா நான் அதை கேர் பண்ண போறதில்ல. நிறைய பேச போறேன். இனிமே நீ என்னோட உயிர் சிநேகிதி. இனி உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். பார்க்கறேன் என்ன நடக்குதுன்னு. வேண்டாம் ஐஸ்வர்யா, ப்ளீஸ். உன் பிரச்சனை என்ன? அதை முதல்ல சொல்லு. சொல்றேன், ஆனா என்னோட இன்னொரு தொடையில சூடு விடும். பரவாயில்லையா? ஐஸ்வர்யாவை அந்த பதில் கட்டி போட்டது. ஸ்ரீநிதியும் அங்கிருந்து எழுந்து முன்வரிசையில் போய் அமர்ந்து கொண்டு மேலும் அதிர்ச்சி அளித்தாள். வகுப்பிலும் எல்லோரும் பார்த்தனர். குறிப்பாக வகுப்புக்கு வெளியே அட்டெண்டர் அண்ணாமலை அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடப்பது போல நடந்தபடியே அவனும் அதை பார்த்தான். அத்தியாயம் 6. லஞ்ச் பிரேக். மரத்தடி நிழல்கள் மாணவிகளின் டைனிங் டேபிளாகி விட்டிருந்தன. கூட்டம் கூட்டமாக கூதுகலமாக பேசியபடி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். கேன்டீன்களிலும் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. எங்கே ஸ்ரீநிதி? ஐஸ்வர்யாவின் பார்வை அவளை தேடிக்கொண்டிருந்தது. ஒருத்தி வந்து கச்சிதமாக கேட்டாள். ஏன் ஐஸ், யார தேடுற? அந்த புதுமுகத்தையா? எக்ஸாக்ட்லி. ஆமா, அப்படி என்னத்த அவகிட்ட பார்த்துட்ட இப்படி போய் ஒட்டிக்கிற? மைண்ட் யுவர் பிஸ்னஸ். கத்தாதே ஐஸு. நீ எல்லாம் மிடில் கிளாஸு. ஸ்ரீநிதி அப்படி இல்லை. உபதேசம் முடிஞ்சதா இல்லை இன்னும் இருக்கா? என்ன நீ, நான் உனக்கு நல்லது சொன்னா புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப எரிஞ்சு விழற? ஆமா, நட்புக்கும் மிடில் கிளாஸ் ஹை கிளாஸுக்கும் என்னடி சம்பந்தம்? இருக்குதுனால தானே அவளோட யாரும் பழகாதீங்க, டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணுங்கன்னு ப்ரொஃபஸரு லெக்சரர் அட்வைஸ் பண்ணுறாங்க. இது என்ன பேத்தலா இருக்கு? பழகிறதும் பழகாததும் அவங்கவுங்க மனசை பொறுத்த விஷயம். இதில் அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்கோ ஆசைக்கோ துளி கூட இடமில்லை. அப்படியா? சரி, எக்கேடோ கெட்டுப்போ. அவள் போய்விட்டாள். ஐஸ்வர்யா திரும்பவும் ஸ்ரீநிதியை தேடத் தொடங்கினாள். மர்ம பெண்ணே, எங்கே போய்விட்டாய்? காலேஜுக்கு வெளியில் மெயின் ரோட்டில் எதிர்ச்சாரியில் இருந்தது அந்த மெடிக்கல் ஷாப். அதன் முன் மிரட்சியுடன் நின்று கொண்டிருந்தாள் ஸ்ரீநிதி. என்னம்மா, என்ன வேணும்? வந்து வந்து
கமான் சொல்லுங்க. அது இந்த மூட்டைப்பூச்சி மருந்து இல்ல? மூட்டைப்பூச்சி மருந்தா? எதுக்குமா? வீட்டில் அதோட ஒரே தொல்லை, அதுதான். ஸ்ரீநிதி பதில் சொல்லும் போதே அவனுக்கு தெரிந்து விட்டது. இங்க பாய்சன் வகையாரா எதுவுமே விற்கிறதில்லம்மா என்றான் அலட்சியமாக. ஏன்? அவள் அப்பாவித்தனமாக மீண்டும் கேட்டாள். அப்படித்தான், போமா, போய் வாழற வழிய பாரு. ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை எப்படி எதிர்த்து ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணும். பாய்சன் சாப்பிட்டுட்டு சாக முயற்சிக்க கூடாது. அவன் நேராக விஷயத்திற்கு வந்துவிட்டான். அவளை அது சங்கடத்தோடு தாக்கியது. தயக்கத்துடன் திரும்பினாள். எதிரிலே ஐஸ்வர்யா. பார்வையே சுட்டு விடுகிற மாதிரி பார்த்தது. ஒரு வினாடி ஸ்ரீநிதி தடுமாறி விட்டாள். அது வந்து வந்து என்ன வந்து போய் கிளம்பு, முதல்ல இங்க நின்று எதையும் பேச வேண்டாம். ஐஸ்வர்யா கையை பிடித்து இழுத்தாள். இப்ப எங்க போறோம்? நிச்சயம் காலேஜுக்கு இல்லை, ஏதாவது சினிமாவுக்கு இல்லை கோவிலுக்கு. நீயும் என் கூட வந்து உன் பிரச்சனை என்னன்னு சொல்ற. ஐயோயோ, வேண்டாம் ஐஸ்வர்யா, நீ போயிடு. என்னால உனக்கு பிரச்சனை. எதுக்கு? இதோ பாரு, நீ என்னை விட்டு ஒதுங்க ஒதுங்க உன் கூட பேச வேண்டாம்னு மற்றவங்க சொல்ல சொல்ல அதையெல்லாம் பண்ணணுங்கிற எண்ணம் தான் எனக்கு அதிகமாகுது. நீ ஏதாவது சொல்ல முடியாத பிரச்சனையில இருக்க. அது என்ன? முதல்ல அதை சொல்லு. ஐஸ்வர்யா அந்த கடை முகப்பிலேயே நின்று கொண்டு அவள் கையை ஆதரவாக பற்றி கொண்டு பேச கடைக்காரனும் எடுத்து கொடுத்தான். அம்மா பாய்சன் கேட்குறாங்கம்மா, பார்த்து கூட்டிக்கிட்டு போய் சமாதானப்படுத்துங்க. எதுனா பிரச்சனைனா சூசைட் பண்ணிக்கிறதா வழி. அப்பால போலீஸ் வந்து எங்க மண்டைய உருட்டவா. அவன் கத்தியதை தொடர்ந்து அவள் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து வேகமாக கிளம்பினாள் ஐஸ்வர்யா. ஏதாவது ஆட்டோ வந்தால் ஏறிவிடலாம் என்கிற மாதிரி சாலையை பார்த்தாள். அவள் நேரத்திற்கு ஆட்டோவுக்கு பதில் ஒரு படகு கார் தான் வந்தது. அதுவும் கூட அவர்களை உரசிக்கொண்டு நின்றது. கண்ணாடிகள் இறங்கியதில் உள்ளே சிவசைலத்தின் டிரைவர் தெரிந்தான். ஐயோ, ராஜவேலு! அவன் பேரை சொல்லி ஸ்ரீநிதி பதறினாள். காரை விட்டு இறங்கியவன் அவளை ஒரு ஆட்டை பிடித்து பட்டியில் அடைப்பது போல காரில் ஏற்றினான். ஐஸ்வர்யாவும் ஒரு முறை முறைத்தான். பின்பு போய்விட்டான். ஐஸ்வர்யாவுக்குள் பூச்சி பறந்தது. என்னமோ நடக்கிறது, எதுவும் சரியாக தெரியவில்லை. மர்ம திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரங்களைப் போலவே இவளும் இருக்கிறாளே. ஐஸ்வர்யா குழம்பி போனாள். கல்லூரி நோக்கி நடக்கத் தொடங்கினாள். பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை. அதன் முகப்பில் நின்று கொண்டிருந்தான் செல்வம். ஏக்கம் பொங்கிய கண்களோடு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். முன் விழுந்த கூந்தலை ஒதுக்கியபடி நிமிர்ந்த ஐஸ்வர்யாவும் அவனை பார்த்தாள். அடப்பாவி, விடமாட்டியா நீ என்ன? அவள் அடிவயிற்றில் சங்கடம் பிறண்டது. பார்வை முறைப்பாக மாறியது. நடையிலும் வேகம் கூடியது. அவன் முகமும் இருளத் தொடங்கியது. அத்தியாயம் 7. அந்த ராட்சச சைஸ் பங்களா அமைதியின் பிடியில் இருந்தது. அல்சேசன் நாய் கூட குறைக்க மறந்து தூங்கிக் கொண்டிருந்தது. மெயின் முன் தேங்கி நின்ற காருக்காக வேகமாக கதவை திறந்தான் கூர்கா. பின் அது உள்ளே பிரவேசித்து நின்றது. அதனுள்ளிருந்து இறங்கினாள் ஸ்ரீநிதி. டிரைவர் ராஜவேலுவும் இறங்கி பார்வையாலேயே உள்ள போ என்றான். உள்ளே பாட்டி சின்ன ராஜம்மாள் தள்ளாமையிலும் ஸ்வெட்டர் பின்னிக் கொண்டிருந்தாள். பாட்டி என்றபடி அவள் பின்னால் போய் ஒளிந்தாள் ஸ்ரீநிதி. எதிரே சிவசைலம் நின்றார். அவரை பார்க்கவும் புலியை பார்த்த புள்ளிமானை போல நடுங்கத் தொடங்கினாள் ஸ்ரீநிதி. ஆமா, காலேஜ் டயத்துல எங்கேயோ வெளியே போனியாமே, எங்க? சிவசைலம் ஆரம்பித்தாள். அவள் மகிழ்ச்சியோடு பார்த்தாள். எங்கேயும் போகல, தலைவலியா இருந்துச்சுன்னு மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன். நீ எது கேட்டாலும் தான் காலேஜ்லயே கிடைக்குமே, நீ எதுக்கு தனியா வெளியே போன? சும்மா தான். ஆமா, அது யாரு பொண்ணு? உன் தொட பொண்ணுக்கு மருந்து போட்டு விடுறதும் உன் கூடவே சுத்துறதுமா இருக்காளாமே, யாரவ? ஐஸ்வர்யா, அவ பேரு, என் கிளாஸ்மேட்டு. அது எனக்கும் தெரியும். உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னு கேட்டாலாமே. ஆமா, ஆனா நான் எதுவும் சொல்லல. அதுவும் எனக்கு தெரியும். மீறி நீ சொன்னா என்ன நடக்கும்னு உனக்கும் தெரியும். சிவசைலம் படு திமிராகத்தான் பேசினார். சின்ன ராஜம்மாள் கூட அதை கேட்டு மிரண்டு போனாள். சிவா, இந்த பிஞ்ச ஏண்டா இப்படி போட்டு வதைக்கிற என்று அவளுக்காக வக்காலத்து வாங்கினாள். சின்னம்மா, திரும்பவும் சொல்றேன்,
என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறதோ இல்ல எனக்கு எதிராக ஏதாவது செய்யறதோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயங்களாயிடும். இதோ பாரு, உன்னை நான் காலேஜுக்கு அனுப்புறது நீ படிச்சு பட்டம் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, என் அப்பன் எழுதி வச்ச உயிலுக்கு உயிர் வரணுங்கிறதுக்காக. உன் கவனம் படுப்புல மட்டும்தான் இருக்கணும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்புறம் பாரு நீ எப்படி இருக்கேன்னு. தொட்டு தொட்டு மிரட்டும் சாக்கில் சிவசைலம் கல்யாண பேச்சுக்கு வரவும் ஸ்ரீநிதிக்கு மூச்சை அடைத்தது. டேய், அவ வயசு என்ன, உன் வயசு என்னடா? இப்படி கேட்க உனக்கு வெக்கமா இல்லையா? சின்ன ராஜம்மாள் திரும்பவும் எகிரினாள். சின்னம்மா, வேண்டாம். நான் அவ மாமன், எனக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்கலாம், வயசு இருக்கா? ஏன், என் வயசுக்கு என்ன? 45 வயசு ஒரு வயசா என்ன? வேண்டாம் சிவா, சொத்துக்காகத்தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற. வேணும்னா சொத்தை பூரா நீயே எடுத்துக்கோ, அவளை விட்டுடு. அவளை இப்படி ஒரு பயந்தாங்கொல்லியா மிரட்டி மிரட்டி அடக்கி வச்சதெல்லாம் போதுண்டா. இவ அப்பனையும் பைத்தியமாகவே வச்சிருக்கியடா. அந்த கிழவியின் கண்களில் கண்ணீர் கசியத் தொடங்கியது. சிவசைலத்துக்கு எரிச்சலாக வந்தது. உன் கூட ஒரே லொல்லு, எப்ப பாரு இந்த குட்டிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறதே உனக்கு வழக்கமா போச்சு. நீ தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டே இருந்த, சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்து உன்னை கொன்னு புடுவேன். ஆமா. சிவசைலம் கையை சொடக்கி எச்சரிக்கை செய்தபடி வெளியேறினார். சின்ன ராஜம்மாள் தலை தாழ்ந்து போனது. பெரியவர் பத்ராச்சலகிரியார் ஞாபகம் வந்தது. பண்பே உருவான பெரிய மனிதர் அவர். அவருக்கு இப்படி அரக்கத்தனமாய் ஒரு பிள்ளையா? மனக்கேள்வி கண்களை குளமாக்கியது. ஸ்ரீநிதி முன் வந்து துடைத்து விட்டாள். பாட்டி, வேண்டாம் பாட்டி, அழுவாத. நான் செத்துடலாம்னு கூட பார்த்தேன், அதுக்கு கூட எனக்கு வழி இல்லை. ஸ்ரீநிதி பாட்டியை சொல்லிவிட்டு தான் அழுதாள். சகலத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள் மூக்குத்தி ராஜலட்சுமி. மனதில் கனலடித்து கொண்டிருந்தது. ஒட்டி வந்து நின்றாள் காந்தாமணி. அக்கா, சொல்லு, என்னக்கா இது? நாமெல்லாம் அத்தானுக்கு அடிமைங்களா? அடி பைத்தியமே, அது தெரிஞ்சுக்க உனக்கு இத்தனை வருஷமாச்சா? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? காந்தாமணி எதுவும் பேசாம என் கூட ஒரு இடத்துக்கு வர்றையா? எங்கக்கா? நம்ம மாந்தோப்பு கோவிலுக்கு. இப்பவா? ஆமாம், சாமி கும்பிடவா? அப்படித்தான்னு வச்சுக்கோயேன். நாம தான் எப்பவும் கும்பிடுறோமே, என்ன பிரயோஜனம்? இனிமே கும்பிட்டா மட்டும் போதாது காந்தாமணி, வேறு சில வேலைகளையும் செய்யணும். இல்லைன்னா நாம காலியாயிடுவோம். வேற என்ன பண்ணணும்க்கா? வா சொல்றேன். மூக்குத்தி ராஜலட்சுமி ஏதோ ஒரு கணக்கு போட்டும் வேறு எதையோ உத்தேசித்தும் தான் காந்தாமணியை கூப்பிட்டாள். கிளம்பும் வேகத்தில் ஆவேசத்திலும் அது நன்கு வெளிப்பட்டது. அத்தியாயம் 8. வீட்டுக்குள் நுழைந்த ஐஸ்வர்யாவுக்கு எதிலுமே கவனம் செல்லவில்லை. அம்மா விசாலம் காப்பி கொண்டு வந்து தந்தாள். டிவி ஓடிக்கொண்டிருந்தது. சாதாரணமாக காலேஜில் இருந்து உள்ளே நுழைந்தால் காப்பியை சூப்பியபடியே சோபாவில் சாய்ந்து கொண்டு டிவி பார்ப்பதுதான் வழக்கம். இன்று ஸ்ரீநிதி எல்லாவற்றையும் மாற்றி மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தாள். எனவே டிவி ஓடியும் பார்க்காமல் காப்பி ஆறுவதையும் கவனிக்காமல் ஜன்னலை ஒட்டி நின்று கொண்டு வெளியே பார்த்தாள். அண்ணா கிரிதர் மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறான். அதற்கான பேக்குடன் அலைந்தடித்து கால்சை முடித்துவிட்டு அழுத்து போய் உள்ளே நுழைந்திருந்தான். என்ன ஐசு, காப்பி ஆறிக்கிட்டு இருக்கு, குடிக்கலையா? டையை இறக்கியபடியே பேச்சை ஆரம்பித்தான். மனசே சரியில்லைண்ணா. அதுதான் டல்லா இருக்கியா? ஆமா, என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் எனக்கு இல்லை, ஐஸ்வர்யா. ஸ்ரீநிதி விஷயத்தை சொல்லி முடித்தாள். உனக்கு தெலுங்கு டைரக்டர் சங்கர் ராவ் தெரியுமா? கேட்டான். யாரு? மசாலா பட சக்கரவர்த்தின்னு சொல்லுவியே, அவரா? எக்ஸாக்ட்லி. அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் படத்துல வர்ற கேரக்டர் மாதிரியே இருக்கா உன் ஸ்ரீநிதி. இதுக்குத்தான் அவரை இழுத்தியாக்கும். ஆமா, பொதுவா நான் சினிமாவை நம்புறதில்ல. அதுல வர்ற பாத்திரங்கள் மாதிரி சொசைட்டில இருக்க மாட்டாங்க, இருக்க முடியாதுங்கிறது என்னோட தீர்மானம். ஆனா இப்ப நீ சொல்றத கேட்டா இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. சினிமா கதாசிரியர்கள் ஆகாசத்துல இருந்து குதிச்சவங்களா என்ன? அவங்க பாக்குற கேரக்டர்ஸை தானே கதையில கொண்டு வர்றாங்க. ஓகே, அத இப்ப விடு. அந்த ஸ்ரீநிதிக்காக நீ ஏன் கவலைப்படுற?
அந்த பொண்ணு பிரச்சனைய சொல்லக்கூட பயப்படுற அளவுக்கு இருக்கும்போது அது என்னன்னு தெரியாம நீ அவளுக்கு எந்த உதவியே பண்ண முடியும்? அந்த பொண்ணோட அந்த பயந்தான்னா என் கவலையே. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் இப்படி கூடவா பயப்படுவா? பயத்துக்கும் படிப்புக்கும் முடிச்சு போடாத. ஒன்று அறிவு சார்ந்தது, இன்னொன்று உணர்வு சார்ந்தது. நீ சொல்கிற லாஜிக் படி பார்த்தா படித்து பட்டம் வாங்கின அத்தனை பேரும் பயம்னா வீச என்ன விலைன்னு கேட்கணும். ஆனால் அப்படியா இருக்காங்க? நடுவில் அம்மா விசாலம் வேறு மூக்கை நீட்டினாள். என்ன அண்ணனும் தங்கையும் ஆழமாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குதே. எல்லாம் ஊர்க்கவலை தான். உங்ககிட்ட சொன்னா நீ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா போதும்னு சொல்லி வாய அடப்ப. அப்படி என்ன ஊர்க்கவலை? தெருவெல்லாம் பள்ளம் தோண்டி போட்டு வச்சிருக்காங்களே அதுவா? இல்ல அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதே அந்த கவலையா? இதெல்லாம் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மாற போறதில்லம்மா. நாமளும் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு கவலைப்படாம வாழ பழகிட்டோம். அப்ப என்ன அது? விவரமா தான் சொல்ல. நீ காப்பியை தந்துட்டு கேட்டா தேவல. அண்ணா எனக்கு காப்பி வேண்டாம், நீ எடுத்துக்கோ, நான் அப்புறமா குடிச்சிக்கிறேன். நன்றி. கிரிதரன் காப்பி தம்பளரை கையில் எடுத்தான். ஐஸ்வர்யா சொல்லத் தொடங்கினாள். சொல்லி முடிக்கவும் விசாலம் முகத்தில் அழுத்தமான கவலை சுருக்கங்கள். என்னம்மா, உனக்கே அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப கவலையா தருது இல்ல? ஆமாம்மா. பத்ராச்சல கிரியார் குடும்பம் பத்தி ஐஸ்வர்யா பிறக்கிறதுக்கு முந்தையே ஒரு மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். கிரியாரோட மூத்தாள் பையன் சிவசைலம் ஒரு பயங்கரமான சூதாடி. மகாபாரதத்துல தர்மர் சூதாடி எல்லா சொத்தையும் இழந்த மாதிரி அப்பவே நிறைய வீடு வாசலை தொலைச்சவன். பத்திரிகைகள் எல்லாம் கூட அப்ப இந்த விஷயம் அடிபட்டுது. நடுவுல கொஞ்ச நாளா எதுவும் இல்லை. இப்ப திரும்பவும் அந்த குடும்பத்துல ஏதோ குழப்பம் இருக்கு போல. பரவாயில்லையே அம்மா, உனக்கு என் காலேஜ் ஸ்தாபகர் ஃபேமிலி பத்தி இவ்வளவு தெரியுமா? ஏண்டி என்ன கிணத்து தவளைன்னு நினைச்சியாக்கும்? இன்னொரு மறக்க முடியாத சம்பவம் இருக்கு தெரியுமா? என்னம்மா? அப்ப நீ வயிற்றுல இருக்க. பிரசவத்துக்காக உன் அப்பா என்னை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்காரு. அப்பத்தான் பத்ராச்சல கிரியார் பெரிய பொண்ணு சிவகாமியும் விஷத்தை குடிச்சிட்டதா சொல்லி அவளையும் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருந்தாங்க. ஒரே பரபரப்பு. கிரிக்கு அப்ப 5 வயசு. ஞாபகம் இருக்காடா? ஐயோ அம்மா, அப்புறம் என்ன ஆச்சு அதை சொல்லு. என்னத்த சொல்றது? என் வயிற்றுல இருந்த நீ இறந்துட்டதா டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி உன் பிடத்தை வெளியே எடுக்கலைன்னா நான் செத்துடுவேங்கிற நிலை. ஆனால் என்னை கவனித்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர்ஸோ அந்த பொண்ணை காப்பாற்ற எமர்ஜென்சி வார்டுக்கு போயிட்டாங்க. உங்கள் அப்பா பதறி போயிட்டாரு. அவ்வளவுதான். நான் போயிட போகிறேன், டாக்டர்கள் பணக்கார கேஸுன்னு அந்த பொண்ணை பார்க்க போயிட்டாங்கன்னுக்கிட்டு உங்கள் அப்பா கிட்ட ஒரே புலம்புல. ஆஸ்பத்திரியே அல்லோல கல்லல பட்டுச்சு. அப்புறம் என்ன, நான் நம்ம குலதெய்வமான நாகராஜ சுவாமியை வேண்டிக்கிட்டேன். ஒரு அதிசயம் மாதிரி எனக்கு இடுப்பு வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. யாரும் இல்லாம ஒரு நிமிஷத்துல நீ பிறந்துட்ட. நீ வயிற்றுலையே செத்துட்டுதா சொன்னதெல்லாம் பொய்யுங்கிற மாதிரி உன்கிட்ட ஒரே அழுக, வீலுன்னு கத்துற. உங்க அப்பா ஓடி வந்து பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போயிட்டாரு. ஆனா நீ பிறந்த அதே சமயம் அந்த பொண்ணு அங்க செத்து போயிடுச்சு. அம்மா ஒரு அசாதாரணமான சம்பவத்தை சாதாரணமாக சொல்லி பெருமூச்சு விட்டாள். அம்மா, என்னம்மா சொல்ற? வயிற்றுலேயே நான் செத்துட்டதா சொன்னேன், அப்புறம் எப்படி? நான் சொல்றேன், டாக்டர்ஸு தப்பா அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதை போய் கேட்கணுமாக்கும். கிரிதர் கேஷுவலாக சொன்னான். ஐஸ்வர்யா அதிர்ந்து போனாள். ஆனா உன் அப்பா மட்டும் என்ன சொன்னார் தெரியுமா? அம்மா, கதை இன்னும் மிச்சம் இருக்கிறது என்கிறது மாதிரி தொடர்ந்தாள். என்னம்மா? அந்த பொண்ணுதான் அங்க செத்து இங்கே வந்து பிறந்துட்டானார். அவர் ஏதோ அவருக்கு தோணுனதை சொல்லி இருக்கணும். சரி, இப்ப எதுக்கு இந்த பேச்சு ஐசு? நீ போய் உன் வேலையை பாரு. கிரிதர் பேண்ட் சட்டை கலட்டி எறிந்து விட்டு ஒரு ஃபுல் ஒர்க்கரை எடுத்து போட்டுக்கொண்டு மொட்டை மாடிக்கு கிளம்பினான். இனி உடற்பயிற்சி, ஓட்டம். 1 மணி நேரத்திற்கு அவனை பிடிக்க முடியாது. அம்மாவும் அடுப்படி ஞாபகம் வந்து உள்ளே ஓடினாள். ஐஸ்வர்யா மட்டும் சிலையாக மாறினாள். தன் பிறப்புக்கு பின்னால் இப்படி ஒரு சம்பவமா? அம்மாவும் இத்தனை நாளாய் இதை சொல்லவே இல்லையே. கேள்விகள் நெரிசல் எடுத்தன.
ஜன்னல் வழியாக மீண்டும் தெருவை பார்த்தபடி நின்றாள். ஸ்ரீநிதி முகம் தோன்றி தோன்றி மறைந்தது. என்னை காப்பாற்று என்று அது கெஞ்சுகிறார் போல் கூட தோன்றியது. பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது. எதற்கோ அழும். அதன் அழுகுரல் அவள் காதில் வந்து மோதியது. ஒரு நொடி ஸ்ரீநிதியே குழந்தையாக மாறி நடுத்தருவில் கிடப்பது போலவும் அவளை கடித்து குதற ஒரு ஓநாய் ஒன்று பக்கமாய் நிற்கிற மாதிரியும் கற்பனை ஓடியது. கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டாள். காத்திருந்த மாதிரி ஒரு குரல் காதில் ஒலிக்க ஆரம்பித்தது. குடும்ப மானத்தையே கெடுத்துட்டு ஒருத்தன் கூட ஓடுன உனக்கு சொத்துல பங்கா? மாட்டேன் சிவகாமி, சல்லி காசை நீ கொண்டு போக விடமாட்டேன், விடவே மாட்டேன். எங்கிருந்தோ ஒலித்தது அந்த குரல். ஒலித்த வேகத்தில் தேய்ந்து அடங்கியும் போனது. என்ன இது? யாருடைய குரல் இது? சம்பந்தம் இல்லாமல் ஏன் இப்படி எனக்குள் கேட்கிறது? கேள்வியோடு வியர்வையும் கூட்டு சேர்ந்து கொண்டு ஒழுகியது. பக்கத்து சோபாவில் போய் மல்லாக்க விழுந்தாள். கரக் கரக் என்று ஒட்டடை அழுக்கோடு மிதமான வேகத்தில் சுழன்று கொண்டிருந்த மின்விசிறி கண்களில் பட்டது. அடுத்த நொடி அவளது 2 கண் கைகளையும் கால்களையும் யாரோ இறுக்கி பிடிக்கிறார் போல் ஒரு உணர்வு. அதைத் தொடர்ந்து மூக்கையும் ஒரு கரம் நசுக்கி பிடித்து மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது. இதழ்கள் பிரிந்து வாயால் சுவாசிக்க முயற்சிக்கிறாள் அவள். ஐயோ வேண்டாம், என்னை விற்று கத்தத் தொடங்கினாள். விடுறதா? நீ செத்தாதான் எனக்கு நிம்மதி. உயிரோட இருக்குதுனால தானே ஓடிப்போன உனக்கும் சொத்துல பங்கு தர நினைக்கிறார் அப்பா. விடுவேனா? திரும்பவும் கொக்கரிப்பான அந்த குரல். அவள் பதில் பேச முயற்சிக்கிறாள். ஆனால் முடியாதபடி பிளந்து கொண்டு சுவாசிக்கும் வாயினுள் ஒரு சங்கடை வழியாக கசப்பான ஒரு திரவம் புகட்டப்படுகிறது. காரி உமிழ தோன்றுகிறது. ஆனால் முடியவில்லை. முகத்தையே மொத்தமாக அழுத்தி மூச்சு திணறலை உருவாக்குகிறது 2 கரங்கள். அதன் எதிரொலியாக அந்த கசப்பு திரவம் தொண்டை பாலம் வழியாக உள்ளே இறங்க தொடங்குகிறது. அட பாவி, நீயெல்லாம் ஒரு தம்பியா? திமிரியபடி கேட்கிறாள் அவள். பேசாத. பதில் குரலோடு கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. உள்ளே இறங்கிய கசப்பு திரவம் தன் வேலையை காட்டத் தொடங்க அவள் மயங்கத் தொடங்கினாள். ஹால் பக்கம் வந்த விசாலம் ஐஸ்வர்யாவை பார்த்தபோது அவள் மயங்கி இருந்தாள். கிரிதர்! அடுத்த நொடி அலறினாள் விசாலம். புல் ஒர்க்கரை போட்டுவிட்டு ஓடி வந்தான் அவனும். என்னம்மா? டேய், இங்க பாருடா, என்னவோ கண்ணா பின்னான்னு கத்துனா, வந்து பார்க்கும்போது மயங்கிட்டா. நீ போய் தனியா எடுத்துக்கிட்டு வாமா முதல்ல. கிரிதர் ஐஸ்வர்யாவை நெருங்கி அவளை மடியில் அள்ளி போட்டு கொண்டான். கன்னத்தை தட்டினான். அவள் பற்கள் கிட்டி போயிருந்தன. அம்மா, என்னம்மா இது? நல்லாத்தனமா இருந்தா? அதுதான்டா எனக்கும் புரியல. தண்ணீர் சொம்பை தந்தபடி விசாலம் புலம்ப அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தான் கிரிதர். சிலித்தபடி கண்களை திறந்தாள் ஐஸ்வர்யா. ஐசு, நான் இப்ப எங்க இருக்கேன்? எங்க என் ஸ்ரீநிதி? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? ஏ ஐசு, என்னாச்சு? என்ன உளர்ற? ஸ்டாப் இட். நீங்கெல்லாம் யாரு முதல்ல அதை சொல்லுங்க. ஐஸ்வர்யாவின் கேள்வி விசாலத்தையும் கிரிதரையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. கிரி, என்னடா இது? இவ என்னென்னமோ சொல்றா, எனக்கு பயமா இருக்குடா. விசாலம் கலங்கினாள். அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. நீ ஒண்ணு எப்ப எதை சொல்றதுன்னே கிடையாது. என்னடா சொல்ற? நான் எதையும் சொல்லலையே. எல்லாம் நீ சொன்னதோட விளைவுதான் அது. அவ ஏற்கனவே அந்த ஸ்ரீநிதி பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. நீ அப்ப பார்த்து அவ பிறந்தப்ப நடந்த விஷயத்த சொல்லவும் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு தன்னையே இவ அந்த செத்துப்போன சிவகாமின்னு நினைச்சிட்டா. அதுதான் விஷயம். நோ, அலறினாள் ஐஸ்வர்யா. இருவரும் திரும்பவும் நொறுங்கினர். நான் சாகல, சாகவும் விடமாட்டேன். கண்களை அகல விரித்து கொண்டு அழுத்தம் திருத்தமாக ஐஸ்வர்யா சொன்ன விதம் கிரிதரை கலக்கி அடித்தது. ஐசு, என்னடா இது? நான் உன் அண்ணன். என்ன ஏது உனக்கு தெரியல? ஐசு, என்ன உளர்ற? நான் உளரல, உண்மையத்தான் சொல்றேன். உன் நடிப்பு என்கிட்ட எடுப்படாது. நீ எங்க போனாலும் நான் உன்னை விடமாட்டேன். என்கிட்ட நாடகமா ஆடுற? ஐஸ்வர்யா கேள்வியோடு எழுந்தாள். எகிரி கிரிதரின் சட்டையை பிடித்தாள். உழுக்க ஆரம்பித்தாள். ஏய், விடு. என்ன இது? விடுன்னு சொல்றேன்ல. விடு விடு, அட விடுன்னா. கிரிதர் அவள் பிடியில் இருந்து விடுபட முயன்றான். அவள் பிடி இரும்பு பிடியாக இருந்தது. பதிலுக்கு அவனும் அரக்கத்தனமாக அவள் பிடியில் இருந்து விடுபட முயன்றான். அதன் தொடர்ச்சியில் அவள் கன்னத்தில் மாறி மாறி அறைந்தான். விசாலம் விலறி போனாள்.
ஒரு 15 நிமிட நேரத்திற்குள் தான் எத்தனை மாறுதல்கள்! ஐஸ்வர்யா கிரிதர் விட்ட அறையில் திரும்பவும் மூர்ச்சையாக ஆரம்பித்தாள். அப்படியே ஒடிந்து சோபாவில் விழுந்தாள். விசாலம் ஸ்தம்பித்து அவளையே பார்த்தாள். அம்மா, என்னடா கிரி இதெல்லாம்? சம்திங் ராங்மா. டாக்டர்கிட்ட தான் இனி போயாகணும். என்னடா சொல்ற? ஆமாம்மா, ஐஸ்வர்யா இப்போ ஐஸ்வர்யா இல்லை. ஒரு ஹிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி அவன் நடந்துக்கிட்டதை நினச்சா எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னடா என்னென்னவோ சொல்கிற? கவலைப்படாதம்மா, நீ சொன்ன விஷயம் அவன் மனசை பெருசாக பாதிச்சிருக்கு. இது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட தான் காட்டணும். ஐயோ, என்னடா இது? நான் சாதாரணமாக சொன்ன ஒரு விஷயத்துக்கு இப்படி ஒரு சக்தியா? உனக்கும் எனக்கும் சாதாரணமாக இருக்கிற விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு அசாதாரணமாக இருந்திருக்கு. அதுதான் அவளை இந்த பாடுபடுத்தி இருக்கு. கவலைப்படாத, டாக்டர் ஞானசேகரன்னு ஒரு மனோதத்துவ டாக்டரை எனக்கு நல்லா தெரியும். எங்கள் கம்பெனியில் பல ப்ராடக்ட் அவரால் தான் நிறைய மூவ் ஆகுது. அவரை நான் போய் பார்க்குறேன். கிரிதர் துவண்டு கிடக்கும் ஐஸ்வர்யாவை பார்த்து கொண்டே பேசினான். விசாலம் பொங்கி வந்த அழுகையை கஷ்டப்பட்டு அடக்க முயன்று முடியாமல் அழத் தொடங்கினாள். அத்தியாயம் 9. பாலாற்றங்கரையை ஒட்டிய மண்சாலை மேல் பறந்து கொண்டிருந்தது அந்த கார். உள்ளே மூக்குத்தி ராஜலட்சுமியும் காந்தாமணியும். கச்சிதமாக மாந்தோப்பு கேட் முன் தேங்கி நின்றது. ஓடி வந்து கேட்டை திறந்தார் காவல்காரன் சூளகருப்பன். பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் மட்டுமே அங்கே வருபவர்கள் இடையில் திடீரென்று வந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். இருவரும் காரை விட்டு இறங்குகின்றனர். என்னம்மா இது, அதிசயமா? சும்மாதான். ஏன் வரக்கூடாதா? மூக்குத்தி ராஜலட்சுமி அலட்சியமாக கேட்டாள். ஐயோ, என்னம்மா இது? இது உங்க தோப்பு. நீங்க எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம் என்று படபடத்தான். அவள் அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். அந்த பார்வை அவனை என்னவோ செய்தது. அம்மா, என்னம்மா விஷயம்? எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? ஒண்ணுமில்ல. ஆமா, தோப்பு பங்களால இப்ப யார் இருக்கா? ராஜலட்சுமி கேட்ட கேள்வியில் அவனுக்கு உதறல் எடுத்தது. உள்ளே வராமல் வெளியேயே நின்றபடி கேட்பதும் அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அம்மா, அது வந்து உள்ற வாங்கம்மா. பரவாயில்ல, சும்மா சொல்லு. உள்ற யார் இருக்கா? யாருன்னு தெரியலைங்க. ஆனா ஒரு வயசு பொண்ணு. பாமா தானே அவ பேரு? ஆ, அதேதாம்மா, அதேதான். இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? தண்ணி அடிச்சிட்டு படுத்து கிடக்குமா. சூளக்கருப்பன் சொன்னதை கேட்டு காந்தாமணி முகம் சுணுங்கினாள். ராஜலட்சுமி பக்கம் திரும்பினாள். அக்கா, யாருக்கா இவ? இவளை பார்க்கவா இப்ப இங்க வந்திருக்கிறோம்? இவளுக்கு இங்க என்ன வேலை? சொல்றேன் காந்தாமணி, உனக்கு பெரிய அதிர்ச்சி எல்லாம் காத்திருக்கு. மனசை திடப்படுத்திக்கோ. என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? என்னென்னமோ தான். என்ன பண்ண சொல்ற? நமக்கு வாச்சவர் அப்படி. அக்கா, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்களேன். புரியும்படியா? கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. உள்ள இருக்காளே ஒரு சிரிக்கி, அவ உனக்கும் எனக்கும் போட்டியா வந்திருக்கிறவ. அது மட்டுமல்ல, நம்ம வம்சத்து வாரிச வயிற்றுலையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறவ. அக்கா, இதுக்கே வாயை பொழந்துட்டா எப்படி? நாலாவதா ஒரு சக்களத்தையும் நமக்கு வரப்போறா. யாருக்கா அது? மனச திரும்பவும் திடப்படுத்திக்கோ. பேரை சொன்னா ஆடி போயிடுவ. யாருக்கா? சொன்ன பிறகு என்னால நம்ப முடியலன்னாலாம் சொல்லக்கூடாது. ஐயோ, இப்படி சஸ்பென்ஸ் வச்சா எப்படிக்கா? முதல்ல சொல்லுங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்ரீநிதி தான். அக்கா, நான் சொல்லும் போதே இப்படி வாயை பொளக்கறியே. இத நம்ம அத்தானே என்கிட்ட சொன்னப்போ அதை கேட்ட எனக்கு எப்படி இருந்திருக்கும்?
ராஜலட்சுமி பேச பேச காந்தாமணிக்கு மயக்கமே வந்தது. என்ன காந்தாமணி, வாயடிச்சு போயிட்ட? ஸ்ரீநிதி கூட நம்ம வீட்டு பொண்ணு, வயசுல கூட குறைய இருந்தாலும் சொத்துக்களுக்கு சொந்தக்காரி. ஆனா இவ அப்படி இல்லை, காசுக்காக யார்கிட்டையும் போறவ. இவளை அத்தான் சேர்த்துக்கிறத நாம அனுமதிக்கலாமா? கூடாதுக்கா. சரிக்கா, இவ இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட, அதுவா இப்ப விஷயம். இவளை ஒளிச்சு கட்டணும், அதுக்குத்தான் இப்ப வந்திருக்கிறோம். ஐயோ, அத்தானுக்கு தெரிஞ்சா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரே. தெரிஞ்சாதானே? மூக்குத்தி ராஜலட்சியும் காந்தாமணியும் பேசிக்கொள்வதை சூளக்கருப்பன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. என்ன சூளக்கருப்பா, என்ன பார்க்கற? அம்மா, நான் பார்க்க என்னம்மா இருக்குது? ஏதேதோ பேசிக்கிறீங்க. ஏதேதோ பேசல, எங்க வயிற்றுச்சல தான் பேசுறோம். ராஜலட்சுமி கருவியபடியே மாந்தோப்பு பங்களாவை பார்த்தாள். ஒரு 200 அடி தொலைவில் பசுமையான மரச்சூழலுக்கு நடுவே அங்கும் இங்குமாக கட்டட பாகம் தெரிந்தது. அதன் தலையில் கூட பெரிய டிஷ் ஆண்டனா கொண்டை. ஆமா, எப்ப இவளை இங்க கூட்டிட்டு வந்தாரு? நேத்துதாம்மா. என்ன சொன்னாரு உங்ககிட்ட? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? கேட்டது எல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாருமா, வேற ஒன்றும் சொல்லலை. அப்படியா? நீ இந்த தோப்புல எத்தனை வருஷமா இருக்க? போறப்பே இங்க தானம்மா. பெரிய ஐயா காலத்துல எங்க அப்பாரு, இப்ப நானு. தொடர்ந்து இங்க இருக்க பிரியப்படுறதானே? என்னம்மா அப்படி கேட்டுப்புட்டீங்க? அப்போ நான் சொல்றத செய்வியா? என்னம்மா செய்யணும்? அவன் தயங்கியபடியே கேட்டான். கேட்டபடியே திரும்பியவன் அப்படியே விக்கித்து நின்றான். கண்கள் அகண்டு போயன. அவனும் அவர்களும் நிற்கும் இடத்திற்கு சற்று தள்ளி காய்ந்த மாமரத்து இலைகள் உதிர்ந்து கிடக்கும் நிழல் பரப்பில் சரசரவென்று சத்தம். அந்த தோப்பில் கோயில் கொண்டிருக்கும் கோதுமை நாகம் எழுந்தபடியே போய்கொண்டிருந்தது. அம்மா, நாகசாமிம்மா என்றபடி அதை பார்த்தான். 6 அடி நீளத்திற்கு பழுதில்லாமல் கைப்பிடிக்குள் அடங்காத பருமனோடு அது புற்றுக்கோயில் நோக்கி போய்கொண்டிருந்தது. ராஜலட்சுமியும் காந்தாமணியும் அதை முதல் முறையாக பார்க்கின்றனர். திருமணம் ஆகி அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்ததில் இருந்து ஒரு முறை கூட கண்ணில் பட்டிராத அந்த நாகம் இப்பொழுது தான் முதல் முறையாக அவர்கள் கண்ணில் படுகிறது. சரசரவென்று அது போகும் வேகம், இடைப்பட்ட மேடு பள்ளங்களில் ஏறும் விதம் எல்லாமே மிரட்டலாக இருவரையும் புரட்டி எடுத்தது. ஒரு இடத்தில் அது நின்று திரும்பி பார்த்தது. உடனே அதை நோக்கி ஓடினான் சூளக்கருப்பன். நெடுஞ்சான் கிடையாக அதன் எதிரில் கீழே விழுந்தான். காந்தாமணி பயந்து சுபாவம் உள்ளவள். நடப்பதை பார்த்து ராஜலட்சுமியை நெருங்கி கட்டி கொண்டு நின்றாள். கீழே விழுந்து சேவித்த அவன் கரத்தில் ஒரு குழந்தை போல அது வந்து பின்னி கொண்டது. அம்மா, நானே பல நாள் கழிச்சு சாமியை இப்பத்தாம்மா பார்க்கறேன், கன்னத்துல போட்டுக்குங்கம்மா என்றபடி எழுந்து அவனும் அதை திரும்ப கீழே விட்டுவிட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டான். அவர்களும் படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டனர். அது திரும்ப செல்ல தொடங்கியது. அது பார்வையை விட்டு மறையும் வரை இருவரும் சிலையாக ஸ்தம்பித்து விட்டனர். அப்புறம்தான் சுயநினைவே திரும்பியது. அக்கா, எவ்வளோ பெரிய நாகம் என்று மெலிந்த குரலில் பயத்தோடு வாயை திறந்தாள் காந்தாமணி. ஆமாம் காந்தாமணி, பெரிய பாம்புதான். அது மட்டுமல்ல, நம்ம சிக்கலை தீர்த்து வைக்க போறதும் இதுதான் என்றாள் மூக்குத்தி ராஜலட்சுமி. என்னக்கா சொல்றீங்க? சொல்றேன், பொறுமையா கேட்டுக்கோ. சூளக்கருப்பா, இப்படி வா. அவன் நெருங்கி வந்தான். என் பேச்ச நீ கேட்டா இந்த தோப்பையே உனக்கு எழுதி வைக்கிறேன், கேப்பியா? என்னன்னு சொல்லாம இப்படி சொன்னா எப்படிம்மா? காத கொண்டா. அவன் பயத்துடன் அவளை மிகவும் சமீபிக்க அவன் காதில் கிசுகிசுத்தாள். அவன் முகம் அநியாயத்துக்கு வெளிரத் தொடங்கியது. அம்மா என்று பெரிதாக பாயை பிளந்தான்.
ஏண்டா வாயை பொளக்கற? நான் இருக்கேன்டா உனக்கு. இல்லம்மா, எனக்கு காவல் காத்துதாம்மா பழக்கம். நீங்க சொல்றதையெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததில்லம்மா. அதனால தான் வெறும் காவல்காரனாகவே இருக்க. என் பேச்ச கேளு, உன்னை நான் இதோட சொந்தக்காரனாவே ஆக்குறேன். அக்கா, என்னக்கா சொன்ன? எதுக்காக அவன் இப்படி பயப்படுறான்? குறுக்கிட்டாள் காந்தாமணி. சொல்றேன் காந்தாமணி, நீ இப்ப எதுவும் பேசாம நடக்கிறத கவனி. சூளக்கருப்பா, என்ன சொல்ற? அம்மா, வேண்டாம்மா. அவன் கைகள் கும்பிடு போட்டன. நாக்கு தழுதழுத்தது. பயப்படாத, நீ நல்ல காரியம்தான் பண்ண போற. வெளியே காக்காவுக்கு கூட தெரியாம நான் பாத்துக்கிறேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்காரே, அவரு பார்த்துட்டு இருப்பாரே. அவரு எதை பார்க்கல? என் வீட்டுக்காரர் வரிசையா பண்ற அக்கிரமத்துல இருந்து எதைத்தான் அவர் வேடிக்கை பார்க்கல? இல்லம்மா, கடவுளை குத்தம் சொல்லாதீங்கம்மா. விட்டு பிடிக்க நினைக்கிறத வேடிக்கை பார்க்கறதா எடுத்துக்க கூடாது. என்ன சூளக்கருப்பா, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய மேதையா நீ? அம்மா, எனக்கு தெரிஞ்ச நல்லத சொல்றேம்மா. நீ சொல்றது நல்லது இல்லடா. என் இடத்துல இருந்து பாரு. நாளைக்கு இவ குழந்தையும் கையுமா வந்து எங்க சொத்து அவ்வளவுக்கும் சொந்தம் கொண்டாடுவா. நாங்க இவளுக்கு காலமிக்கி விட்டுக்கிட்டு சேவகம் பண்ணணுங்கிறியா? எங்க குடும்பம் ஒரு ராஜ பரம்பரை. அதுக்குள்ள நுழைய இவளுக்கு என்ன தகுதிடா இருக்கு? ஆவேசமாக வெடித்தாள் மூக்குத்தி ராஜலட்சுமி. நடுவில் சூளக்கருப்பா, சூளக்கருப்பா என்றொரு குரல் தோப்பு பங்களாவில் இருந்துதான் கேட்டது. அம்மா, அந்த பொண்ணு எழுந்திருச்சிருச்சு போல, அதுதான் கூப்பிடுது என்று வியர்த்து வழிய ஓட காலெடுத்தான் சோழக்கருப்பன். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். உனக்கு ஒரு நாள் அவகாசம் தர்றேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. நாளைக்கு ராத்திரி வருவேன். அப்ப நான் சொன்னதை நீ முடிக்கணும். மற்றபடி உங்ககிட்ட பேசுனத நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. குறிப்பா என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா கதையே கந்தலாயிடும். அப்புறம் நான் எந்த எல்லைக்கும் போவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ. ராஜலட்சுமி மலமளவென்று சொல்லி முடித்துவிட்டு வேகமாக காந்தாமணியையும் இழுத்துக்கொண்டு புறப்பட்டாள். இருவரும் கேட்டை தாண்டவும் திரும்பவும் கேட்டை அடைத்துவிட்டு அவனும் வேகமாக திரும்பினான். எதிரில் சுடிதாரில் வெற்றிலை போட்டு சிவந்த இதழ்களோடு அந்த பெண், கண்களில் லேசான தூக்க கலக்கம். ஆமா, யாரு வந்தா? யாரோட பேசிட்டு இருந்த? அது வந்து யாரோ 2 பேரு தோப்பை பார்க்கணும்னு வந்தாங்க. அதுதான் பேசிட்டு இருந்தோம். எதுக்கு? அது அது அவங்க ஒரு தோப்பை வாங்க போறாங்களா. அதுதான் நம்ம தோப்பை பார்க்கறதுக்காக வந்தாங்க. என்ன வளர்ற? எங்கேயோ தோப்பை வாங்க போறவங்க இங்க எதுக்குடா வரணும்? அதுதான், அதைத்தாமா நானும் அவங்க கிட்ட கேட்டு வெளியே போக சொன்னேன். ஆமா, நீ ஏன் இப்படி நடுங்குற? அது அது குளிர்காய்ச்சல் மாதிரி இருக்குமா. அவள் உடனே நெருங்கி வந்தாள். துளியும் லட்சை இல்லாமல் அவன் நெற்றி கழுத்தை எல்லாம் தன் வழக்கரத்தால் தொட்டி பார்த்தாள். அவனுக்கு சற்று கூச்சமாக இருந்தது. நல்லாத்தானே இருக்கு உடம்பு. அது அது உள்காய்ச்சல் அம்மா. சூளக்கருப்பன் முடிந்த மட்டும் சமாளிக்க பார்த்தான். சம்திங் ராங். அவள் ஆங்கிலத்தில் சொன்னது அவனுக்கு புரியவில்லை. அவளோ உதட்டை சுழித்து சிரித்தாள். சரி சரி, எனக்கு டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணு என்று சொல்லிவிட்டு திரும்ப பங்களாவை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அத்தியாயம் 10. டாக்டர் ஞானசேகரன் ஐஸ்வர்யாவை பரிசோதித்தபடி இருந்தார். அவள் அவரை முறைத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அருகில் கிரிதர். ஐஸ்வர்யா, இப்ப என்ன பிடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ? படு கேஷுவலாக கேட்டார். அவள் முறைத்தபடியே இருந்தாள். மிஸ்டர் கிரிதர், இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காங்க. நீங்க தான் இவங்களுக்கு என்னவோ ஏதோன்னு நினைச்சு பயப்படுறீங்க இல்ல ஐஸ்வர்யா? அவர் பேச்சில் சகஜத்தன்மையும் அவள் பக்கம் சாயும் தன்மையும் நன்கு தெரிந்தது. என்ன டாக்டர் நீங்க? நான் ஐஸ்வர்யாவே இல்லேங்கிறா, நீங்க இப்படி சொல்றீங்களே? கிரிதர் அவர் எதற்காக அப்படி பேசுகிறார்
என்பது புரியாதபடி அவரை பதில் கேள்வி கேட்டான். அவள் டேபிளில் கிடந்த பேப்பர் வெயிட்டை உருட்டத் தொடங்கினாள். அந்த இடைவெளியில் கிரிதரை பார்த்து அவர் சமிக்சை செய்து, எல்லாம் எனக்கு தெரியும் என்றார். அவன் விழித்தான். ஐஸ்வர்யா? ஞானசேகரன் அழகாக அவளை கூப்பிட்டார். குரலில் ஒருவித வசீகரம். டாக்டர், நான் ஐஸ்வர்யா இல்ல, நான் சிவகாமி. அவளிடம் நிதானமாக ஆனால் அழுத்தமாய் பதில் வந்தது. ஓகே சிவகாமி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லுங்க, அவள் அழுவது போல் சொன்னாள். இப்ப உங்க பிரதர் என்ன உன்னை புரிஞ்சிக்கல? நோ, இவர் என் பிரதர் இல்ல. என் பிரதர் பேரு சிவசைலம். அவன் ஒரு கொடூரன், என்னையே கொலை செய்தவன். ஐஸ்வர்யா பேச்சோடு அவர்களை பிடித்து வெளியே தள்ளினாள். சேலை தலப்பு விலகியது கூட தெரியாதபடி இருவரையும் தள்ளும் போது அவளிடம் அசாத்திய வேகம். கிரிதர் உடனே அவளது ஆடையை சரி செய்தான். அவள் தட்டிவிட்டாள். என்ன தொடாத, போய் இன்னொரு கொலை விழாம தடு, போ. என்ன டாக்டர் இது? கிரிதர் கலங்கினான். டாக்டர் யோசித்தபடியே பக்கத்து டேபிளுக்கு சென்று ஒரு இன்ஜெக்ஷன் சிரஞ்சை எடுத்து ஊசி போடுவதற்கு தயாரானார். டாக்டர், கொஞ்சம் பேசாம இருங்க கிரிதர். அதட்டலோடு அவளுக்கு ஊசியை போட்டார். அவள் முகத்தை அஷ்ட கோணலாக்கியபடியே மயங்கத் தொடங்கினாள். பக்கத்திலேயே இருந்தது ரப்பர் ஷீட், விரித்த படுக்கை. அதில் அவளை படுக்க வைத்தார். கிரிதரை தோளில் கை போட்டபடி அழைத்து கொண்டு வெளியே வந்தார். டாக்டர், என்ன டாக்டர் இது? இவ ஏன் இப்படியெல்லாம் பேசுறா? கிரிதர் பதறினான். எனக்கும் குழப்பமா இருக்கு கிரிதர். வெரி பெக்குலியர் கேஸ். இப்ப போட்டிருக்கிற இன்ஜெக்ஷனு நல்ல தூக்கத்தை தரும். இப்ப அவளுக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட். நிச்சயமா 3 மணி நேரம் நல்லா தூங்குவா. கண் விழிக்கட்டும், அப்ப எப்படி நடந்துக்கிறான்னு பாப்போம். தன்னை சிவகாமின்னும் தன் பொண்ணை காப்பாத்த வந்திருக்கேன்னும் சொல்றத பார்க்கும்போது அந்த சிவகாமியோட ஆவி இவளை பிடிச்சிருக்குமோன்னு கூட தோணுது டாக்டர். ஆவியா? டாக்டர் இதழ் கடையில் சிரிப்பு பரவியது. அப்படி நான் நினைக்கிறதுல என்ன தப்பு? என்ன கிரிதர் நீங்க ஆவி புகைன்னுகிட்டு? அதெல்லாம் மனுஷோட சில திடமான கற்பனைகள். மனுஷ சமூகம் எப்ப பேசவும் எழுதவும் கத்துக்கிட்டதோ அப்ப பிறந்த விஷயங்கள். அப்ப இதை என்னன்னு சொல்லுவீங்க? லுக் கிரிதர், மனசுங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதுல என்னங்கிறது ஒரு சக்தி. அது எந்த அளவு ஆக்கப்பூர்வமாகவும் அழகாகவும் தெளிவாகவும் இருக்குதோ அத்தனைக்கத்தனை சிந்தனையும் பேச்சும் தெளிவா இருக்கும். அதுல குழப்பம் ஏற்படும் போதுதான் எல்லா சிக்கல்களும் ஆரம்பமாகுது. எல்லாம் சரி டாக்டர், அது எப்படி தன் பெயரே ஒருத்தருக்கு மறந்து போகும்? வேற ஒரு பெயரை எப்படி சொல்லலாம்? அங்கதான் மனச பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பவோ கேள்விப்பட்ட ஒரு விஷயம், எப்பவோ மனசுக்குள்ள விழுந்த ஒரு விஷயம் பின்னால எந்த விதத்துல வேணுமானாலும் வெளிப்படும். உதாரணமா, சிறு வயசுல நீங்க ஒரு காமிக்ஸ் புத்தகத்துல பார்த்த ஒரு டைனோசர் உருவம் அப்படியே மூளை அடுக்கல்ல தங்கி இருந்து எப்பவாவது கசிஞ்சு கனவுல வெளிப்படலாம். உள்ளபடியே அப்படி ஒரு டைனோசர் உருவத்தை பார்த்ததையே நீங்க மறந்திருக்கலாம். ஆனா ஆள் மனசுங்கிற இடத்துல இருந்து அது சேவாகி பின்னால வெளிப்படும். அப்ப ஐஸ்வர்யா இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் சப்கான்சியஸ்ல விழுந்துட்ட பழைய எண்ணங்கள் தானா? அப்படியும் இருக்கலாம். எதையும் தீர்மானமா சொல்றதுக்கு இல்ல. டாக்டர் புரிய வைப்பது போல அவனை மேலும் குழப்பினார். எங்க மெடிக்கல் சயின்ஸ்ல மனசு சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே ரொம்ப சவாலானவை. உடம்புல வேற எந்த பாகத்துல வியாதி வந்தாலும் எக்ஸ்ரே ஸ்கேனுன்னு அதை கண்டுபிடிக்க வழி இருக்கு. ஆனா மனசுக்கு மட்டும் அந்த மாதிரி கிடையாது. கவுன்சிலிங் பண்றதுதான் ஒரே வழி.
அதுக்கு பேஷண்ட்டும் கோஆப்ரேட் பண்ணணும். டாக்டர் ஞானசேகரனின் தொடர்ந்த பேச்சு ஒரு கட்டுரையை படித்தது போன்ற உணர்ச்சியினைத்தான் அவனுக்குள் தந்தது. கொஞ்சம் போல எரிச்சல் கூட வந்தது. டாக்டர், அவ பேசினப்போ அந்த வீட்ல ஒரு குழை விழப்போகுது, கவனிச்சிங்களா? டாக்டர், அவ பேசினப்போ அந்த வீட்ல ஒரு கொலை விழப்போகுதுன்னு சொன்னாலே, சீக்கிரம் போய் தடுங்கன்னு சொன்னாலே, கவனிச்சிங்களா என்று திரும்ப அவள் பேசியதை ஞாபகப்படுத்தினான். இதோ பாருங்க கிரிதர், இந்த மாதிரி சமயங்கள்ல பேசுற எதையுமே பெருசா எடுத்துக்க கூடாது. ஆமா, உங்க சிஸ்டர் மர்ம கதைகளை விரும்பி படிப்பாளா? அவர் அதற்கும் ஒரு காரணம் கண்டுபிடிக்க முயற்சிப்பது அவனுக்குள் எரிச்சலை கூட்டிற்று. இல்ல டாக்டர், அவ கதை புஸ்தகமே படிக்க மாட்டா. அதுக்கு அவளுக்கு பொறுமையே கிடையாது என்றான் சட்டென்று. அவருக்கு சின்னதாக ஒரு ஆட்டுத்தாடி. அதை நீவியபடியே, அப்ப டிவி சீரியல் நிறைய பார்ப்பாங்களோ என்ற கேள்வியை மடக்கி வளர்த்தினார். இன்னைக்கு யாரு டிவி சீரியல் பார்க்காம இருக்காங்க சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா அதோட பாதிப்பா இருக்கலாம். அப்ப அமானுஷியமா எதுவுமே இருக்க வாய்ப்பில்லைங்கிறது தான் உங்க முடிவா? இந்த மானுஷ்யம் அமானுஷ்யம் எல்லாமே சுத்த ஹம்பக் மிஸ்டர் கிரிதர். சிங்கம்னா அசிங்கம், காலம்னா அகாலம்னு சும்மா அர்த்தத்தை மாத்தி நேர் எதிர்ப்பதமாக்குறதுக்காக சொல்றதுதான் அது. டாக்டரின் பதிலில் மேலும் மேலும் அவனுக்கு குட்டு விழுந்தது. சுருண்டு போனான். என்ன கிரிதர், தொடர்ச்சியா உங்களுக்கு எதிராகவே பேசிட்டு இருக்கேனா? அவர் கேள்விக்கு ஆமோதிக்கிற மாதிரி ஒரு கசங்கிய பார்வை பார்த்தான். டாக்டர் சிரித்தார். அந்த மாதிரி முட்டாள்தனமா எதையாவது நினைச்சுக்காதீங்க. ஐ வில் சால்வ் த ப்ராப்ளம் என்றார் அலையாத சிரிப்போடு. அவருக்கு என்ன, அவருக்கா அவள் தங்கை? அத்தியாயம் 11. காலேஜுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தாள் ஸ்ரீநிதி. எதிரில் பந்தை தூக்கி பிடித்தபடியே வந்தான் பவளமாணிக்கம். பெரிய கிருதா, வலிசல் மீசை என்று பழக்கத்தில் இல்லாத ஃபேஷன் முகத்தில் தெரிந்தது. புலித்தோல் போல் ஒரு லுங்கி, அடிக்க வரும் சிவப்பு நிறத்தில் டிஷர்ட். என்ன ஸ்ரீநிதி, காலேஜுக்கா? கேள்வியோடு சாரை பார்வை பார்த்தவனை மருண்டு போய் பார்த்தாள் ஸ்ரீநிதி. என்ன அப்படி பார்க்கற? கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? அது அது எது? அவன் இடக்கு சிரிப்பு சிரித்தான். அவளை உரசுவது போல நெருங்கினான். அவளுக்கு கூசியது. விலகினான். ஏன் விலகிற? நான் உன்னை கட்டிக்க போறவன் தானே. அடுத்த நொடி அவள் தூக்கி எறியப்பட்டது போல ஆகி அவனை பார்த்தாள். நோ, உளராதே, உனக்கும் எனக்கும் கல்யாணமா? நோனோ. உடம்பு அதீதமாக நடுங்க கத்தினாள். சத்தம் கேட்டு பாட்டி சின்ன ராஜம்மாள் எட்டி பார்த்தாள். ஸ்ரீநிதியையும் பவளமாணிக்கத்தையும் பார்க்கவும் நெருங்கி வந்தாள். என்னம்மா சத்தம்? சின்ன ராஜம்மாள் வரவும் வலிசல் சிரிப்போடு விலகத் தொடங்கினான் பவளமாணிக்கம். என்னடா கண்ணு சத்தம்? பாட்டி, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறானாம். ஸ்ரீநிதி சொல்லும் போதே விழிகளில் கண்ணீர் திரண்டது. அப்படியா சொன்னா? ஆமாம் பாட்டி. சொல்லும் போதே அவள் கன்னத்தில் கண்ணீர் உருண்டு ஓடியது. பாட்டியை அது என்னவோ செய்தது. அழாதடா கண்ணு, அவன் சொல்லிட்டா ஆச்சா? உன் மாமன் வரட்டும், அவன்கிட்ட சொல்றேன். சின்ன ராஜம்மாள் கரிசனமாக அவளை அணைத்து கொண்டாள். பாட்டி, அவளிடம் விசும்பல் தொடர்ந்தது. ஏண்டா அலற? சிவசைலம் தான் வரட்டும்னு சொன்னேனே. சின்ன ராஜம்மாள் அவளது கண்ணீரை துடைத்தபடியே தானும் சற்று கலங்கினாள். மாமாவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம். ஸ்ரீநிதியால் முழுவதுமாய் சொல்லி முடிக்க முடியவில்லை. கையிலிருந்து புத்தகங்கள் கீழே நழுவி விழுந்தன. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுமா. சின்ன ராஜம்மாள் சமாளித்து அவளுக்கு ஆறுதல் தர பார்த்தாள். மாமாவே என்கிட்ட கேட்டாரே பாட்டி. திரும்பவுமா? ஆமாம். அவள் சொல்லும் போதே சிவசைலத்தின் பிரவேசம் அங்கு நிகழ்கிறது. இருவரும் வாயடைத்து போகின்றனர். என்ன, காலேஜ் போகலையா நீ?
தோரணையாக கேட்கவும், போய்கிட்டே இருக்கேன் என்றபடி அங்கிருந்து நழுவத் தொடங்கினாள் ஸ்ரீநிதி. சிவசைலம் பார்வை சின்னராஜம்மாள் பக்கம் திரும்பிற்று. என்ன சின்னம்மா பாக்குற? என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, அவ சின்ன பொண்ணு, எப்ப பாரு அதட்டி உருட்டி மிரட்டிக்கிட்டே இருந்தா எப்படிப்பா? எப்படின்னா, நான் அவ தாய்மாமன், அது மட்டும் இல்ல கார்டியனும் கூட. ஒரு கட்டுப்பாடோட வளர்த்தாதான் அவளும் அடங்கி இருப்பா. இல்லைன்னா இந்த காலத்து பெண்கள் பதிலுக்கு நம்ம கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவாங்க. நீ அவளை மட்டுமா அதட்டி உருட்டுற? இந்த வீடேதான் உனக்கு உன்னை கண்டா நடுங்குதே. அன்பா நடந்துக்கவே தெரியாதா உனக்கு? நடந்துக்கிறேன் சின்னம்மா, அவ கழுத்துல தாலிய கட்டின பிறகு. ஏன்பா, இது உனக்கே நல்லா இருக்கா? இதோ பாரு, இனி நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதா இல்ல. நீயும் என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நான் சமீப காலமா உன்கிட்ட எல்லாம் ரொம்ப விபரமா நடந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் எதிர்த்து பேசுறதும் கேள்வி கேட்கறதும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அபிப்பிராய முணுமுணுப்போடு நடந்த சிவசைலம் தன் அறைக்குள் நுழைந்து சட்டையை கழட்டிவிட்டு கட்டிலில் விழுந்தார். ஒரு ஓரமாக நின்று பார்த்து கொண்டிருந்தாள் ராஜலட்சுமி. கூடவே காந்தாமணி. அக்கா, தோப்பு பங்களாவுல இருந்துதான் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், விட்டா ஒரு தூக்கம் போட்டுட்டு திரும்ப கிளம்பிடுவாரு. ஆகையினால விடக்கூடாது. எப்படிக்கா சமாளிக்க போற? கவலைப்படாத, நான் ஏதாவது சாக்கு சொல்லி அவரை மேட்டூர் கூட்டிட்டு போயிடுறேன். தோப்பு பங்களால நம்ம பிளான் படி நீ சூளக்கருப்பனை வச்சு அவ கதையை முடிச்சிடு. அக்கா, பயமா இருக்குக்கா. தைரியமா காரியத்தை செய்யி. நீயும் இல்ல சூளக்கருப்பனோ கொல்ல போறீங்க. அங்க இருக்கிறது புத்து பாம்பு தானே, அதை மட்டும் கச்சிதமா பிடிச்சு அந்த சிறுக்கி இருக்கிற அறைக்குள்ள அவனை விட்டுட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துடும். இவரும் வந்து பார்த்துட்டு ஒரு 2 நாள் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். பவழமாணிக்கம் ஸ்ரீநிதி கல்யாணம், அதுக்கும் இதே மாதிரி ஒரு வழி பண்ணிடலாம். என் தம்பிய தூண்டி விட்டு ஸ்ரீநிதிய தூக்கிட்டு போய் தாலிய கட்ட சொல்லிடுறேன். அப்புறம் என்ன செய்வாரா? ஒத்துக்கிட்டு தானே தீரணும். சரிக்கா, நீ பார்த்து அவரை எப்படியாவது திருச்சிக்கு கூட்டிட்டு போ. உன் கூட கிளம்பி வர்றாரா பாரு. ஏன் வராம? இங்க பாத்தியா? ராஜலட்சுமி ஒரு தந்தியை காட்டினாள். அது ராஜலட்சுமியின் அப்பா தவமணி விநாயகம் சாக கிடப்பதாக சொல்லியது. என்னக்கா இது? பேசாம இரு. இந்த ஆளு ஒரு யமகாதக பேர்வழி. கட்டி இழுத்துக்கிட்டு போறதுன்னா இதுதான் ஒரே வழி. சரி, மேட்டூர் போனா மாட்டிக்குவியே. அத நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாத. போய் காரியத்தை கச்சிதமா முடி. எனக்கு மேட்டூருக்கு போன் பண்ணணும். என்ன? சரிக்கா. ராஜலட்சுமி காந்தாமணியை முடுக்கி விட்டுவிட்டு சிவசைலத்தின் அறைக்குள் நுழைந்தாள். தந்தியையும் காட்டினாள். சிவசைலம் தந்தியை பார்த்த நொடி பதறி போனார். கிளம்பு ராஜலட்சுமி, இப்பவே புறப்படலாம். அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த பங்களாவை விட்டு ராஜலட்சுமியோடும் சிவசைலத்தோடும் ஒரு கார் மேட்டூர் நோக்கி சீரத் தொடங்கியது. காந்தாமணி மட்டும் அடுத்து செய்ய இருப்பதை நினைத்து அப்பொழுதே டென்ஷனாக ஆரம்பித்தாள். அத்தியாயம் 12. கண் விழித்தாள் ஐஸ்வர்யா. எதிரில் கிரிதர், டாக்டர் ஞானசேகரன். அவர்களை மலங்க மலங்க பார்த்தாள். ஞானசேகரன் நெருங்கி வந்தார். ஹலோ ஐஸ்வர்யா. ஹலோ டாக்டர். யூ ஃபீல் நார்மல்? எஸ், வெரி குட். டாக்டர் கிரிதர் பக்கம் பெருமித பார்வை வீசினார். அவனும் சகஜமானான். மனதும் லேசாக தொடங்கியது. ஐஸ்வர்யா, என்ன தெரியுதா? முன் வந்து கேட்டான். என்னென்ன விளையாடுறியா? மை காட், தேங்க்யூ டாக்டர். என் ஐஸ்வர்யா நார்மல் ஆயிட்டா. காலையில எங்களை என்ன பாடுபடுத்திட்ட தெரியுமா? சாரிண்ணே. சேச்ச, எதுக்குமா சாரி எல்லாம்? ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சாரிண்ணே, நாம இப்ப வீட்டுக்கு போகலாமா? கிரிதர் உடனே டாக்டர் முகத்தை தான் பார்த்தாள். நான் சொல்லல, ஆவி கோஸ்ட்னு நீங்க படிச்ச நீங்களே எங்கெங்கேயோ போயிட்டீங்களே கிரிதர். சாரி டாக்டர், என் டென்ஷன் என்ன அப்படியெல்லாம் நினைக்க வச்சிடுச்சு. சாரி, வெரி சாரி. ஆமா, என்ன இன்ஜெக்ஷன் போட்டீங்க? வெரி சிம்பிள், உங்க ப்ராடக்ட் தான்.
ஸ்லீப்பிங் டோஸ். உங்களதுல எது? ஓ, கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சிருக்கேன் பாருங்க. அது சரி, உருக்கி கொடுத்தது இந்த டாக்டர் தானே. இருக்குதான் இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட உண்மைய சொல்லக்கூடாதுங்கிறது. சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் டாக்டர். ஏய், நானும் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன். ஓகே டாக்டர், நான் ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு கிளம்புறேன். கேரி ஆன். இதோ பாருமா, இப்ப உனக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். மனசை போட்டு குழப்பிக்காத. டெய்லி யோகா பண்ணு, தியானம் பண்ணு. மனசு பலப்படும். உலகத்தையே ஒரு பந்தா உதச்சி விளையாடலாங்கிற அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். ஷூர் டாக்டர், ஐஸ்வர்யா சொல்லிக் கொண்டாள். இருவரும் புறப்பட்டனர். டிஸ்பென்சரிக்கு வெளியே கிரிதரின் பைக் நின்று கொண்டிருந்தது. அதை உற்சாகத்தோடு நெருங்கி ஒரு உதைத்தான். பின்னால் கிளி போல் தொற்றிக்கொண்டாள் ஐஸ்வர்யா. பரபரப்பான தார்ச்சாலையில் அது சீற்றத்துடன் பாய ஆரம்பித்தது. நல்ல வேகம் எடுத்தான் கிரிதர். பின்னால் அமர்ந்திருந்தவள், மிஸ்டர் கிரிதர், கொஞ்சம் ஸ்லோவாக போங்களேன் என்றாள். என்ன ஐஸ்வர்யா, அண்ணனை மிஸ்டர் கிரிதர்ங்கிற? ஜாலியா? சாரி மிஸ்டர் கிரிதர், கொஞ்சம் ஓரம் கட்டுறீங்களா? அவள் பதில் அவனை கொஞ்சம் சவட்டியது. என்னம்மா சொல்ற? ஓரம் கட்ட சொன்னேன். எதுக்கு? நிறுத்துங்க முதல்ல, அப்புறமா சொல்றேன். அவனும் வண்டியை சாலை ஓரமாக வால் போஸ்டர்கள் மூடப்பட்ட ஒரு சுவற்றை ஒட்டி நிறுத்தினான். அவள் கீழே இறங்கினாள். அவனையும் தீர்க்கமாக பார்த்தாள். எதுக்கு நிறுத்த சொன்ன ஐஸ்வர்யா? நான் ஐஸ்வர்யா இல்ல, சிவகாமி. அந்த பதில் திரும்பவும் அவன் நெஞ்சை குத்தியது. ஐஸ், என்ன விளையாடுறியா? கத்தினான். விளையாடுற மனநிலையில இப்ப நான் இல்ல மிஸ்டர் கிரிதர், கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோங்க. ஏய் ஷு, நான் சிவகாமி, பத்ராசால கிரியார் பொண்ணு. இது எனக்கு மறு பிரவேசம். போது நிறுத்து. ஏன் இப்படி என்ன படுத்துற? கொஞ்சம் முந்தி கூட நல்லாத்தானே பேசுன. அது டாக்டரை ஏமாத்துறதுக்காக. ஏமாத்தவா? ஆமாம். நான் இப்ப சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நாளைக்கு என்ன நம்புவீங்க. எதை நம்புறது? உன் உளறலையா? உணரலனா? என் பொண்ணை நினைச்சு குமுறிக்கிட்டு இருக்கு என் மனசு. அவளுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்கணும். அதுதான் இப்ப என் நோக்கம். அவள் பேச பேச கிரிதர் தலையில் கை வைத்து கொண்டாள். கவலைப்படாதீங்க மிஸ்டர் கிரிதர், ஒரு வாரம் தான், என் கடமை முடிஞ்சிடும். அப்புறமா உங்க தங்க உங்களுக்கு கிடைச்சிடுவா. என்னம்மா என்னென்னமோ சொல்லி என்ன கலங்கடிக்கிற? மறுபிரவேசம் அது இதுங்கிற? நம்புற மாதிரி பொய் சொல்ல ஐஸ்வர்யா. நான் இன்டர்நெட்டை பார்த்த மனுஷன். அப்படியா? உன்னோட இன்டர்நெட் எல்லாம் தணலா தகிக்கிற நல்ல ஆத்மாக்கள் முன்னால ஒரு சுண்டக்கா. அதை தெரிஞ்சுக்கோ. சாலையில் வாகனங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. ஐஸ்வர்யா அவன் வரையில் அளந்து கொண்டிருந்தாள். தலையை கோதிக்கொண்டான். அவன் முகம் எண்ணெய் பசையோடு பார்க்க பரிதாபமாக இருந்தது. சரி சிவகாமி, இப்ப என்ன செய்யணுங்கிற? அவள் வழிக்கே போய்விட்டவன் போல் கேட்டான். நான் இப்ப என் மகளை பார்க்கணும், பட்டென்று சொன்னாள் அவன். யூமி, அந்த ஸ்ரீநிதியா? ஆமாம். வண்டியை எடுங்க, நேரா வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டுக்கு தானே? இல்ல, எங்க வீட்டுக்கு. நானே உன்னை சிவகாமின்னு நம்பல. போய் தொலையட்டும்னு சிவகாமின்னு சொல்றேன். அவங்கெல்லாம் கேட்டா சிரிப்பாங்க. அதுலயும் அந்த சிவசைலம் செருப்பாலேயே அடிப்பார். அவள் அடுத்த நொடி கலகலவென்று சிரித்தாள். சைக்கிளில் போய்கொண்டிருந்த ஒருவர் திரும்பி பார்த்தார். என்னப்பா இது, இப்படி நடு ரோட்ல பார்ட்டியை மடக்கிற? அவதான் வெக்கமில்லாம சிரிக்கிறான்னா உனக்குமா வெக்கமா இல்ல என்ற இன்னொருவன் அந்த நிலைக்கு ஒரு விபரீத அர்த்தம் கொடுத்து பேசினான். டேய், இது என் தங்கச்சியா, போயா வேலையை பார்த்துக்கிட்டு கத்தினான் கிரிதரன். அடப்பாவி, ரூட்ட போய் தங்கச்சிங்கிறியே, காலம் இப்படி கெட்டு போக கூடாது. அவனது கமெண்ட் ஐஸ்வர்யாவை நெருப்பாக சுட்டது. முறைத்து பார்த்தாள். பார்வையா அது? அவன் கதிகலங்கி போனான். மந்திரித்த கோழி போல நடந்து போய் பக்கத்தில் சாலையோரமாய் தேங்கி கிடந்த மழைநீரில் போய் பொத்தேல் என்று விழுந்தான். கிரிதர் அதை பார்த்து விக்கித்து விட்டான். போ, ஓடிப்போ. அவள் அவனை பார்த்து கட்டளை இட்டாள்.
அவன் ஓடத் தொடங்கினான். ஓட்டமா அது? கிரிதருக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருந்தது. அடிமனதில் கிளி பரவத் தொடங்கியது. இவள் என் தங்கையே இல்லை, நிச்சயமாக இவள் அந்த சிவகாமிதான். அவன் எண்ணி முடிக்கவில்லை. ஆமாம், நான் சிவகாமிதான், இப்பவாவது உனக்கு புரிஞ்சா சரி என்ற பதில் வந்து அவன் பொட்டில் அடித்தது. அவன் முகம் விளிரத் தொடங்கியது. பயப்படாதீங்க கிரிதர், சில கடமைகள் இருக்கு, அதை முடிச்சிட்டா நான் போயிடுவேன். என்ன கடமை? என் பொண்ணை காப்பாத்துற கடமை. என்ன கொலை செய்த என் அண்ணனை கொல்ல வேண்டிய கடமை. சொத்துக்காக பேயா அலையறவங்களுக்கு பாடம் புகற்ற கடமை. சரி சரி, வண்டியை எடுங்க. அவன் தயங்கி தயங்கி நின்றான். எடுங்க. எடுக்கிறேன். ஆமா, இப்ப நீ அந்த சிவசைலத்தை கொலை செய்ய போறியா? நிச்சயமா. இந்த உடம்புல இருந்துகிட்டா? ஆமாம். கொலை செஞ்சது சிவகாமின்னு நீ சொல்லலாம், ஆனா போலீஸ் ஐஸ்வர்யான்னு தானே நினைக்கும். அப்புறம் என் தங்கையோட கதி? என் வரையில ஐஸ்வர்யாவும் என் பொண்ணுதான். அவளையும் நான் பாதுகாப்பேன். எப்படி? போக போக பாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சிவகாமின்னா இத்தனை வருஷமா ஏன் இதையெல்லாம் செய்யல? காரணம் இருக்கு. என்ன காரணம்? கேள்வி கேட்காதீங்க கிரிதர், எனக்கு ஒத்துழைப்பு தாங்க. இல்ல, எனக்கு பயமா இருக்கு, குழப்பமாகவும் இருக்கு. இரண்டுக்கும் அவசியமே இல்லை. என் அண்ணன் இப்பத்தான் எனக்கு வசதியா ஒரு தப்பு செஞ்சிருக்கான். சீக்கிரமா வண்டியை எடுங்க, எங்க வீட்டுக்கு போங்க. கிரிதர் தயங்கி தயங்கி நின்றான். நடப்பது எல்லாம் எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது என்றே அவனுக்கு தெரியவில்லை. சிவகாமியாகிய ஐஸ்வர்யா ஆவேசித்தாள். ஐயோ, யாராவது எனக்கு உதவிட வாருங்களேன். அவன் மனது பினாத்த ஆரம்பித்தது. இடையில் ஐஸ்வர்யா என்று ஒரு குரல். இருவரும் திரும்பினார்கள். ஒரு டிவிஎஸ் 50 செல்வம் ஐஸ்வர்யாவுக்காக கல்லூரி வாசலில் காத்து கிடந்தவன். என்ன ஐஸ்வர்யா, யார் இது? அவனை பார்த்த நொடி வேகமான அவனை சமீபித்தாள். அவன் ஆச்சரியப்படும்படி அவன் டிவிஎஸில் பின்னால் ஏறி வந்தாள். செல்வம், வண்டியை எடுங்க, இவன் என்கிட்ட கலாட்டா பண்றான் என்றாள் அவள். செல்வம் ஆச்சரியப்பட்டாள். திரும்பவும் திட்டப் போகிறாள் என்றால் நெருங்கி வந்துவிட்டாளே. சீக்கிரம் வண்டி எடுங்க. இரு ஐஸ்வர்யா, இவனை என்னான்னு கேட்கறேன். நோ, நீங்க வண்டியை எடுங்க. கிரிதருக்கு எல்லாமே புதிராக இருந்தது. விஷயம் விபரீதமாகி எங்கெங்கோ போவதும் புரிந்தது. ஐஸ்வர்யா, வண்டியை விட்டு இறங்கு. மிஸ்டர், நான் இவளோட சொந்த அண்ணன், கத்தினான் கிரிதர். செல்வம் வண்டியை விட்டு இறங்கினான். டேய், யாருடா நீ? என்ன ஆள்டா இவ? தனியா போற பொண்ணுகிட்ட கலாட்டாவா பண்ற? கிரிதரை நெருங்கி சட்டையை பிடித்தான். பதிலுக்கு கிரிதரும் அவன் சட்டையை பிடிக்க டிவிஎஸ் 50 கிளம்பும் சத்தம் கேட்டது. இருவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அது வேகம் எடுத்தது. அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பித்தது. இடியட், காரியத்தை கெடுத்துட்டியேடா. கிரிதர் பதிலுக்கு கத்தியபடியே தன் வண்டியை கிளப்பிக் கொண்டு அவளை பின்தொடர தொடங்கினான். ஆனால் அவனது வேகமும் பதட்டமும் குறுக்கே வந்த ஒரு கோயில் மாடால் சுக்குநூறாகி போனது. அதன் மேல் மோதிய அவனது பைக் அவனை சரித்து சாலை மேல் உருளவிட்டது. 4-5 கரணங்கள், அவன் ஒரு பக்கம், அந்த பைக் ஒரு பக்கம். செல்வம் பின்னாலேயே ஓடிவர ஆரம்பித்தான். அத்தியாயம் 13. வாலாற்றங்கரை மாந்தோப்பு. காரை விட்டு இறங்கி கொண்டிருந்தால் காந்தாமணி, கூடவே பவள மாணிக்கம். பார்த்தவுடன் ஓடிவரும் சூளக்கருப்பன் பம்மி பம்மி நடந்து வந்தான். என்னடா, தயாரா? அம்மா. என்ன அம்மா? என்ன பண்றாவ? படுத்துக்கிட்டு கதை புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கு. ரூம்ல தானே? ஆமாமா. நல்ல சந்தர்ப்பம். நேத்து சொன்ன மாதிரி செய்யறதுக்கு என்ன? அம்மா, பயமா இருக்குமா? பயப்படாத, அதுதான் உனக்கு இந்த தோப்பையே தந்துட போறோமே. வேண்டாமா, நான் கடைசி வரைக்கும் வேலைக்காரனாகவே இருந்துட்டு போறேன். என்ன அந்த தப்ப பண்ண சொல்லாதீங்க. கழுத்து இருக்க பாக்கறியே, சரி ஒதுங்கிக்கோ, என் தம்பி பார்த்துப்பான். நீ அவனுக்காவது ஒத்தாசை பண்ணு. என்னம்மா பண்ண போறீங்க? புத்துப்பாம்ப பிடிக்க போறீங்களா? கருப்பனின் குரல் நடுங்கியது. இல்ல, வேடிக்கை பாரு. காந்தாமணி பவழமாணிக்கத்தை பார்த்தாள். அவன் நடந்து தோப்பு பங்களாவின் பக்கவாட்டில் திறந்திருக்கும் ஜன்னலை நோக்கி நடையிட்டான். உள்ளே ஊடுருவினான்.
பாமா கட்டிலில் காலாட்டியபடி படுத்திருந்தாள். அவளை பார்த்துவிட்டு திரும்பி வந்தாள். வா, உள்ள போகலாம், சூளக்கருப்பனை அழைத்தான். தம்பி, வேண்டாம் தம்பி, அது வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு. அதனால தான் நீ சொதப்புவேன்னு நான் வந்திருக்கேன். தம்பி, யோ வாயண்ணா. பவழமாணிக்கம் அவன் தோள் மேல் கையை வைத்து போர்ட்டிக்கோவை நோக்கி தள்ளினான். திரும்பி திரும்பி பார்த்தபடி சூளக்கருப்பன் உள்ளே செல்ல பின்தொடர்ந்தான் பவழமாணிக்கம். காந்தாமணி சுற்றிலும் பார்த்தாள். யாரும் இல்லாத மிக அமைதியான சூழல். வெளியே மெயின் கேட்டும் சாத்தப்பட்டிருந்தது. அதை ஊர்ஜிதம். அத்தியாயம் 14. பத்ராச்சலகிரியார் பங்களா. டிவிஎஸ் 50 முகப்பில் தேங்கி நின்றது. இறங்கினாள் ஐஸ்வர்யா. அந்த பங்களாவை நிமிர்ந்து பார்த்தாள். பரவசமாக இருந்தது. உற்சாகமாக உள்ளே நுழைய ஆரம்பித்தாள். அந்த பங்களாவை பார்த்த விதமும் பார்வையும் ஒரு திரிசாக இருந்தது. நடந்த நடை கூட வித்தியாசமாகத்தான் இருந்தது. அது ஐஸ்வர்யாவின் நடையே இல்லை. எதிரில் வேலைக்காரர்கள் குறுக்கிட்டார்கள். ஆச்சரியமாக பார்த்தார்கள். யாரம்மா நீ? என்ன வேணும்? என்ன ராஜையா, எப்படி இருக்க? கேள்வி கேட்டவுடன் அவன் திருதிருவென்று விழித்தான். அவனை தாண்டி நடந்தாள். சின்ன ராஜம்மாள் தெரிந்தாள். அம்மா. பாசக்குரலோடு அந்த கிழவியை சமீபித்தவள் நெருங்கி மண்டியிட்டு அமர்ந்தாள். யாரம்மா நீ? என்ன வேணும்? வழக்கமான கேள்வி. பதிலுக்கு ஐஸ்வர்யாவின் விழிகளில் கண்ணீரின் சேர்மானம். யாரம்மா நீ? எதுக்கு அழற? நான் நான் எங்கம்மா ஸ்ரீநிதி? உன்னை யாருன்னு கேட்டா அவளை கேக்குறியே. அவ கூட படிக்கிறியா? ஆமா ஆமா. அவளுக்கு பயங்கர காய்ச்சல். நீ அலறத பார்த்தா அது தெரிஞ்சுதான் அலற மாதிரி இருக்கு. சின்ன ராஜம்மாள் சொல்ல சொல்ல ஐஸ்வர்யாவின் தலை அப்படியும் இப்படியும் ஆடிற்று. பக்கத்தில் சுவற்றில் சிவகாமியின் புகைப்படம். அதில் காய்ந்த மாலை சரம். ஆடிய தலை அந்த புகைப்படத்தை பார்த்தது. அடுத்த நொடி விரக்தியாக ஒருவித சிரிப்பு வந்து உதட்டை தொற்றியது. அது சிவகாமி, ஸ்ரீநிதியோட அம்மா, என் மகள். சின்ன ராஜம்மாள் யதார்த்தமாக சொன்னாள். சுற்றிலும் அங்கும் இங்குமாய் வேலைக்காரர்கள் அவளையே பார்த்தபடி. சரி வா, ஸ்ரீநிதிய பார்க்கலாம். சின்ன ராஜம்மாள் எழுந்தாள். ஸ்ரீநிதி படுத்திருக்கும் அறை நோக்கி நடக்க தொடங்கினார். ஸ்ரீநிதி துவண்டு போய் படுத்திருந்தாள். ஆளுக்கு ஆள் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று போட்டியிட்டதில் பயம் கண்ட மனசு நடுநடங்கி விட்டதன் எதிரொலி. தன்னை பார்க்க வரும் பாட்டியையும் ஐஸ்வர்யாவையும் பார்த்து எழுந்து அமர்ந்தாள். ஐஸ்வர்யா, நீயா? நான் ஐஸ்வர்யா இல்ல, சிவகாமி. வார்த்தைகள் நாக்கு நுனி வரை வந்துவிட்டது. கட்டுப்படுத்திக் கொண்டவள் அவளை சமீபத்து நெற்றியை தொட்டாள். தட்டிவிட்டாள் ஸ்ரீநிதி. ஐஸ்வர்யா, போயிடு, மாமா பார்த்தா ஆபத்து. யாருக்கு? மாமாவுக்கா எனக்கா? திருப்பி கேட்ட கேள்வி ஸ்ரீநிதியை மட்டுமல்ல, சின்ன ராஜம்மாவிலையும் குழப்பியது. என்னடா கண்ணு, உன் மாமன் தான் இல்லையே, இப்ப எதுக்கு அவனை நினைச்சு பயப்படுற? இல்ல பாட்டி, இவளை போக சொல்லு. அப்புறம் மாமா அதுக்காக எனக்கு திரும்ப சூடு போடுவார். நீயும் அதை தடுக்க முடியாம அழுவ. வேண்டாம் பாட்டி, இவளை போக சொல்லு பாட்டி. ஸ்ரீநிதி படபடத்தாள். உடம்பு நடுக்கியது. ஐஸ்வர்யாவுக்கு அதை பார்க்க பார்க்க வயிறு எரிந்தது. பயப்படாத ஸ்ரீநிதி, இனி துளி கூட பயப்படக்கூடாது. உன் மாமா உனக்கு மட்டுமல்ல, இனி யாருக்குமே சூடு போட முடியாது. பற்கள் நரநரக்க ஐஸ்வர்யா சொல்லும் போதே கண்கள் அகண்டு விரிந்து அசுர கொடூரம் காட்டின. திடுமென்று பரபரப்பு. எல்லோர் பார்வையும் வாயுற்புறம் பார்த்தது. சிவசைலம் இறங்கிக் கொண்டிருந்தார். தலையெல்லாம் கலைந்து தரையில் விழுந்து பிறண்டு எழுந்த மாதிரி அழுக்கோடு நடந்து உள்ளே வந்தார். மிரட்டும் அந்த நடைக்கு என்ன வந்தது? வேலைக்காரர்களுக்கு முகத்தில் வியப்பின் ஊர்வலம். சின்ன ராஜம்மாளுக்கும் ஆச்சரியம்தான். சிவா, என்னாச்சு? எங்க ராஜலட்சுமி? சின்னம்மா. என்னையா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாட்டி ஒரு பக்கம் கேட்க, மறுபக்கம் ஸ்ரீநிதி ஐஸ்வர்யாவை வெளியே போய்விடச் சொல்லி சைகை காட்டினாள். அவளோ சிவசைலத்தை தன் அசுர சுரூபத்தில் சாய்வு பார்வை பார்த்தாள். பச்சை பாம்பு இப்படித்தான் தன் இரையை பார்க்கும். வேங்கை புலியும் இப்படித்தான் மானை பார்க்கும். ஆனால் சிவசைலம் அவளை பார்த்த மாதிரியே தெரியவில்லை. பக்கத்தில் கிடந்த சோபாவில் போய் ஒடிந்து விழும் கிளை போல விழுந்தார். சிவசைலம்,
எங்கய்யா ராஜலட்சுமி? சின்ன ராஜம்மாள் விடுவதாக இல்லை. அவ அவ அவங்க வீட்லயே தங்கிட்டாளா? ஆமா, அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? அவரு நல்லாத்தான் இருக்காரு. ஆனா அவதான், அவளுக்கு என்ன? போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டா சின்னம்மா. சிவசைலம் சொன்ன வேகத்தில் துண்டாள் வாயை பொத்தி கொண்டு அழுதார். என்னப்பா சொல்ற? என்னத்த சொல்ல? வழியில காவேரிய பார்த்தவ முகம் கழுவலாமேன்னு காரை நிறுத்த சொன்னான். நிறுத்தினேன். இறங்கினவள ஆடி புதுவெள்ளம் சுருட்டி இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஐயோடா, நிஜமாவா? ஆமா சின்னம்மா, நானும் ஆளுங்களை வச்சு தேடாத இடமில்ல. மண்ணுல எங்கேயோ புதஞ்சிட்டான். உடம்பு கூட கிடைக்கல. திரும்பவும் விசும்பினார் சிவசைலம். அவங்க எங்க புதஞ்சாங்கன்னு நான் காட்டவா? ஐஸ்வர்யாவின் கேள்வி குறுக்கில் நுழையவும் விருட்டென்று நிமிர்ந்து சிவசைலத்தின் சிரம். யாரு சின்னம்மா இது? ஸ்ரீநிதியோட சிநேகிதி. சிநேகிதியா? பேரு? இவ பேரு என்னவா இருந்தா என்னையா? ராஜலட்சுமிய இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே, அவங்க வீட்டுக்கு தெரியுமா? சொல்லாம இருப்பேனா? ஒரு ஆளுக்கு 10 ஆளு காவேரியில பாகம் பாகமா பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. கிடைச்சா தகவல் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அநியாயமா இப்படி போயிட்டாலே சின்னம்மா. மீண்டும் விசும்பல் அவரிடம். ஆனால் பார்வை கழன்று ஐஸ்வர்யாவை பார்த்தது. அவள் முறைப்பில் ஒருவித அச்சமும் உன்னை எனக்கு நன்றாக தெரியும் எனும் செய்தியும் இருப்பது போல ஒரு உணர்வு. தலையை ஈரக்கக்கை போல உதறிக்கொண்டார். மீண்டும் சலசலப்பு. காந்தாமணியும் பவளமாணிக்கமும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தனர். என்னங்க, அக்கா போயிட்டாங்களாமே? நிஜமாங்க? காந்தாமணி மார்பில் அரைந்து கொண்டேதான் கேள்வியே கேட்டான். பவளமாணிக்கம் கிட்டத்தட்ட நிலை குலைவில். ஆமாம் காந்தம், காவேரி அள்ளி விழுங்கிட்டா. எப்படிங்க? காந்தாமணி சினிமா நடிகைகளை ஓரம் கட்டினாள். நான் சொல்லவா? திரும்பவும் ஐஸ்வர்யா. ஏய், யார் நீ? இங்க நான் துக்கத்துல நிலை குலைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த நேரத்துல புதஞ்ச இடத்த காட்டவா நான் சொல்லவான்னுகிட்டு? யாருடா இந்த பொண்ண? அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. சிவசைலத்தின் அரட்டல் உருட்டலான குரலை தொடர்ந்து ஐஸ்வர்யாவை நெருங்கி சில வேலைக்காரர்கள் வந்தனர். பாண்டியா, கந்தசாமி, என்னையா வெளியில அனுப்ப போறீங்க? அவர்கள் பேர் சொல்லி அவள் கேள்வி கேட்ட விதத்தில் பாண்டியனும் கந்தசாமியுமான அந்த வேலைக்காரர்கள் தடுமாறி போனார்கள். எங்க பேரு உங்களுக்கு எப்படிமா தெரியும்? உங்க பேரு மட்டுமில்ல, என்ன நடந்துச்சு, என்ன இனி நடக்கும் அதுவும் தெரியும். அம்மா, நீங்க? டேய், பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா, நின்னு கதை பேசிக்கிட்டு. சிவசைலம் குரல் திருப்பவும் வெளிப்பட்டு அவர்களை தூண்டிவிட்டது. ஐஸ்வர்யாவே அவசியமில்லை என்பது போல வெளியேற தொடங்கினார். அப்பாடா! ஸ்ரீநிதி பெருமூச்சு விட சின்னராஜம்மாள் ராஜலட்சுமி என்று விசும்பி அழ சிவசைலம் எழுந்து, அக்கா, என்னக்கா இது? என்ன திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச மாதிரி அக்கா இந்த சந்தர்ப்பத்துல உசுரோட இல்லாம போயிட்டாளே. எனக்கும் அதுதான் தம்பி, ஒரே கலக்கமா இருக்கு. நாம வெற்றிகரமா காரியத்தை முடிச்சதை கேள்விப்பட்ட காந்தாமணி நிஜமாலுமே அழுதாள். திரும்பவும் வாசல்புறம் பரபரப்பு. செல்வமும் ஐஸ்வர்யாவின் அம்மா விசாலமும் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள். விசாலம் படபடப்போடு வரும் வேகத்தில் என்னவோ ஏதோ எனும் உணர்ச்சி கொந்தளிப்பு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, யாரம்மா நீங்க? என் பொண்ணு ஐஸ்வர்யா இங்க வந்தாளா? உங்ககிட்ட தன்னை சிவகாமின்னு எல்லாம் கூட சொல்லியிருப்பாளே. ஐஸ்வர்யா? சின்னராஜம்மாள் அந்த துக்கத்திலும் கரிசனமாகவே கேட்டாள். விசாலம் சகலத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள். ஐஸ்வர்யா தன்னை சிவகாமி என்று சொல்ல ஆரம்பித்தது, தன்னை தன் அண்ணனே விஷம் கொடுத்து கொலை செய்தான் என்றது வரை அவள் சொன்னது போலவே சொல்ல சொல்ல அங்கு இருக்கும் அத்தனை பேரும் ஸ்தம்பித்து போயினர். சிவசைலம் மட்டும் சிலிர்த்து எழுந்தவராக, என்னம்மா, என்ன இது கதை? உங்க பொண்ணு ஒரு பைத்தியமா? நரம்பு புடைக்க கத்தினார். அவ பைத்தியமோ இல்ல அவ சொல்றது நிஜமோ, எனக்கு என் பொண்ணு திரும்ப கிடைச்சா போதும். அவ எங்க போனா அத சொல்லுங்க. அம்மா, அவங்க நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முந்திதான் வெளியில போனாங்க. வேலைக்காரன் பாண்டியன் முன்னால் வந்து சொன்னான். கூடவே என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட விதம் அப்படியே அம்மா கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு என்று சொல்லி சிவசைலத்தின் பிடரியை ஒரு பிடி பிடித்தான்.
செல்வத்துக்கு எல்லாம் ஆச்சரியமாக அதிசயமாக இருந்தது. கீழே அடிபட்டு விழுந்த கிரிதரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துவிட்டு வீட்டுக்கும் போய் தகவல் தந்ததில் இருந்து பத்ராச்சல கிரியாரின் பங்களாவுக்குள் நுழைந்து பேசிக் கொண்டிருக்கும் இந்த நொடி வரை நடப்பது எல்லாம் நிஜமா, இல்லை தான் தூங்கும்போது வந்து போகும் அத்தியாயம் 15. சரக் சரக்கென்று மண்ணை வெட்டி கவளங்களை வாரி எடுக்கின்றன மண்வெட்டிகள். 3 அடி ஆழம் கூட தோன்றவில்லை. அதற்குள்ளேயே ராஜலட்சுமியின் சடலம் கண்ணில் பட்டு போலீஸை அதிர வைத்தது. அதை ஒரு வீடியோ கேமரா படம் எடுத்தபடியும் இருந்தது. அதே போலத்தான் பாலாற்றங்கரை மாந்தோப்பிலும் ஒரு மாமரத்தடியில் குழி தோண்டிய போலீசார் வசம் அகப்பட்டாள் பாமா. என்ன நடந்தது, எப்படி புதைக்கப்பட்டது என்பதை போலீசிடம் சொல்லத் தொடங்கினான் சூளக்கருப்பன். பவளமாணிக்கம் தாங்க இந்த கொலையை செய்தது. தலகாணிய மூஞ்சியில போட்டு அமுக்கி மூச்சு முட்டை வச்சு கொன்னாருங்க. அப்ப காந்தாமணி அம்மா காலை பிடிச்சுக்கிட்டாங்க. நான் சின்ன சகாயம் கூட பண்ண முடியாதுன்னு ஓடி வந்துட்டேனுங்க. வந்தா என் எதிரே சிவசைலம் ஐயா. அவர் கார்ல ராஜலட்சுமி அம்மா போனோம். அதை ஒரு இடத்துல புதைக்கணும், வா என் கூடன்னு கூட்டிட்டு போனாருங்க. எனக்கு வேற வழி தெரியலைங்க. நான் தான் குழி தோண்டி கொடுத்தேன். அப்பால அதுல ராஜலட்சுமி அம்மாவை புதைச்சோம். ஆனா பாமா அம்மா கொலைய நான் ஐயா கிட்ட சொல்லல. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியாகி எசகு பிசகா எதுனா ஆயிட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் எதுவும் சொல்லல. இருந்தும் எப்படி இந்த இரண்டும் உங்களுக்கு தெரிய வந்ததுங்கிறது தான் எனக்கு தெரியல. சூளக்கருப்பன் வாக்குமூலத்தை தொடர்ந்து அதை பதிவு செய்த இன்ஸ்பெக்டரிடம் மர்ம புன்னகை. பங்களா முன் வந்து சீரியபடி நிற்கும் போலீஸ் ஜீப்பை பார்த்து அரண்டு போகிறார்கள் அத்தனை பேரும். துக்கம் விசாரிக்கத்தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வருகிறார் என்று நினைத்த சிவசைலத்துக்கு அவர் கையில் தெரிந்த விலங்கு அதிர்ச்சியை தந்தது. அதை அவர் கரங்களில் மாட்டி கைது செய்த போது மயக்கமே வந்தது. பவளமாணிக்கம் ஒரு பக்கமாக ஓட பார்த்தான். ஆனால் அவனை ஓடவிட்டால் தானே. இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலை செய்தேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அந்த சூளக்கருப்பனா? சிவசைலம் கேட்க வேண்டிய கேள்வியைத்தான் கேட்டார். இல்ல மிஸ்டர் சிவசைலம், யாரோ சிவகாமின்னு ஒரு பொண்ணு, அவங்கதான் நீங்க புதைச்ச இடத்த கூட அடையாளம் காட்டினாங்க. சிவகாமியா? இல்ல, அவ ஐஸ்வர்யா. யாரா இருந்தா என்ன, குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சு. எவ்வளவோ குற்றங்களை சாதுரியமா செய்த நீங்க இப்ப இப்படி வசமா மாட்டிக்கிட்டீங்களே, என்னான்னு சொல்றது? இன்ஸ்பெக்டர் சடைந்து கொண்டார். சிவசைலம் சிவகாமியா? இருக்காது இருக்காது என்று பைத்தியமாட்டம் புலம்பியபடியே ஜீப்பில் ஏற பவளமாணிக்கமும் அவரை போல இன்னொரு ஜீப்பில் ஏறினான். கொலைக்கு உடந்தை என்ற வகையில் காந்தாமணியை பெண் போலீஸ் வந்து கைது செய்து தனி ஜீப்பில் ஏற்றிச் சென்றார்கள். சின்னராஜம்மாள் உறைந்து போய் விட்டிருந்தாள். ஸ்ரீநிதிக்கு எல்லாமே பிரமிப்பாக இருந்தது. ஆமாம், எங்கே ஐஸ்வர்யா? ஆஸ்பத்திரி படுக்கையில் கிரிதர். அவள் அருகில் மிஸ்டர் கிரிதர் என்றபடி போய் நின்றாள் ஐஸ்வர்யா. பயப்படாதீங்க, என் கடமை முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம என் கடமையை முடிச்சிட்டேன். இனி நான் விலகிடுவேன். என் மகளை பத்தி எனக்கு இனி கவலை இல்லை. நீங்கள் எல்லாம் இருக்கிறதால நான் நிம்மதி அடைஞ்சிடுவேன். பாவம் என் கணவர், அவருக்கு இனியாவது நல்ல ட்ரீட்மெண்ட் தர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. டாக்டர் ஞானசேகரன் அதுக்கு ஏற்ற நபர். எனக்கு ஒரு சரீரம் அதிசயம், இதிலேயே நான் இருந்து செயல்பட முடியும். ஆனா ஐஸ்வர்யாங்கிற பொண்ண நீங்க இழக்க நான் காரணமாய் இருக்க விரும்பல. எப்ப செய்த பாவமோ நான் கொலை செய்யப்பட்டேன். திரும்பவும் ஒரு பாவத்தை செய்தா அது என் பொண்ணைத்தான் தாக்கும். அவ நல்லா இருக்கணும். இனி அவ நல்லா இருப்பா. மாந்தோப்பு நாகத்தோட சரீரத்துல நான் குடியேறிடுவேன். என் பொண்ணு வணங்க வரும்போதெல்லாம் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன். வரட்டுமா? அவனை ஒரு வார்த்தை பேசவிடாதபடி பேசிவிட்டு கிளம்பினாள். அவள் போவதையே பார்த்தபடி இருந்தான். சில நிமிடங்களில் திரும்பி வந்தாள் ஐஸ்வர்யா. மீண்டும் கிரிதரிடம் திகைப்பு. அண்ணா, என்னண்ணா இது? எப்படிண்ணா இப்படியாச்சு? ஒன்றும் தெரியாதவளாட்டம் அழுதாள், அரற்றினாள். ஐசு அண்ணா, ஐஸ்வர்யா தானே நீ? ஏன்னா ஏன்னா அப்படி கேட்குற? உன் தங்கை ஐஸ்வர்யா தான் நான். நிஜமா? சத்தியமா? அப்புறமா என்னை குழப்ப மாட்டியே?
என்ன அண்ணா உளர்ற? நானா? சரி, எப்படி இப்படியாச்சு? வேண்டாம், உனக்கு தெரிய வேண்டாம். கிரிதர் அவளை சமாளித்தான். அவள் வெளியே வந்தாள். எதிரில் அவளை தேடிக்கொண்டு செல்வம், விசாலம், ஸ்ரீநிதி என்று எல்லோரும். ஸ்ரீநிதி கண்கள் கலங்க நெருங்கி வந்தாள். ஐஸ் என்றாள். தொடப்புண்ணு ஆறிடுச்சா? 2 நாளா ஒரே காய்ச்சல். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னே தெரியாது. ஆமா, நீ கிளாஸ அட்டன் பண்ணியா? இல்ல, எனக்கும் உடம்பு சரியில்லை. நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாரு, ஐஸ்வர்யா சொல்லி சிரித்தாள். விசாலம் பெருமூச்சு விட்டாள். இருவரும் அங்கிருந்து சிரிப்பும் பேச்சுமுமாக விலகி வெளியே சென்றனர். பின்னாலேயே போனான் செல்வம். திரும்பி பார்த்தாள் ஐஸ்வர்யா. ஏய், உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, நான் உன்னை லவ் பண்ணலேன்னு? நான் என் அண்ணன் பார்க்கிற மாப்பிள்ளையைத்தான் கட்டிப்பேன். கெட் லாஸ்ட். செல்வம் கலங்கி போனான். கிரிதரை கலக்கம் குறையாதபடி வந்து பார்த்தான். செல்வம், டோன்ட் வரி, நீதான் அவ கழுத்துல தாலி கட்ட போற. ஆனா இப்ப இல்ல, ஒரு நல்ல வேலைய பார்த்துக்கிட்ட பிறகு. செல்வம் அது போதும் என்கிற மாதிரி கிரிதர் கையை பிடித்து முத்தம் கொடுத்தான். ஆனா தப்பி தவறியும் இந்த சிவகாமி அனுபவத்தை சொல்லிடாத, சொன்னாலும் நம்ப மாட்டான். நம்மை தவிர யாரும் நம்ப மாட்டாங்க கிரிதர் என்றான் செல்வம்.